நான் உங்கள் அப்போஸ்தலன் பவுல் பெதஸ்தா பெத்தேல் சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தேவனுடைய வார்த்தை கேளுங்கள், ಆಶೀರ್ವದಿಸப்படுங்கள். ಮಾತನಾಡುವಂತ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಗಮನ ಸೆலுத்துವ ಗಮನ ಸಲ್ಲಿಸೋಣ. ಅದன்படி நடக்கிற ಅದರ ಪ್ರಕಾರ ನಡೆಯಿರಿ. ಸಭೆಯಾய் ದೇವ ಜನಮಾய் நாம் காணப்பட ಸಭೆಗೆ ದೇವ ಜನರ ಕಾಣಲ್ಪಡಗೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. கரங்களை தட்டி நாம் வரவேற்கிறோம். ದೇವ ಕರங்களை ತಟ್ಟಿ ಬರಮಾಡೋಣ. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಅವರ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா ஹalleluya. முதலாவது சபையார் யாவருக்கும் ಮೊದಲ ಸಭೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ನಾಮದಿಂದ ஊழியக்காரர்களுக்கும் ಸೇವಕರಿಗೂ அருமையான ஊழியக்காரர் குடும்பத்துக்கும் ಸುಂದರವಾದ ಸೇವಕರ ಕುಟುಂಬಕ್ಕೂ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலையும் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದ ಶುಭಾಶಯಗಳು ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். ಸ್ತೋತ್ರಗಳು ನಿಮಗೆ. அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா ஹalleluya. தேவ சமூகத்திலே உற்சாகத்தோடு காணப்படும். ದೇವರ ಉತ್ಸಾಹದೊಂದಿಗೆ ನಾವು ಕಾಣಲ್ಪಡೋಣ. அல்லேலூயா ஹalleluya. ஏனென்றால் இது கடைசி காலம். ಯಾಕೆಂದ್ರೆ ಇದು ಕೊನೆಯ ದಿನಗಳಾಗಿವೆ. நான் ஒரு வசனத்தை வாசித்த பிறகு ನಾನು ಒಂದು ವಾಕ್ಯ ಓದಿದ ನಂತರ அந்த சில வசனங்களை வாசிக்கிறேன், நீங்கள் குறித்துக் கொள்ளணும். ಕೆಲವೊಂದು ವಾಕ್ಯ ಓದುತ್ತೇವೆ, ನೀವು ಅದನ್ನು பேப்பர் உள்ளவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள். ಪೆನ್ನು ಪೇಪರ್ ಗುರುತು ಮಾಡಿ. அதிகமாய் வேதத்தை தயவு செய்து வாசி. ಅಧಿಕವಾಗಿ ವೇದವನ್ನು ದಯವಿಟ್ಟು ಓದಿರಿ. ಮನುಷ್ಯನು அப்பத்தினால் ರೊಟ್ಟಿಯಿಂದ ಮಾತ್ರ ಉಳಿಯುವುದಿಲ್ಲ, வசனத்தால் பிழைப்பான். ಆ ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ ಉಳಿಯುತ್ತಾರೆ. ನಾವು ನಿಂತಿರುವುದೇ வேத வாசிப்பு தான். ಈ ವೇದ ವಾಕ್ಯ ಓದುವುದರಿಂದ பாவத்தில் விழாது இருந்திருக்கிற இதுவரைக்கும் ಪಾಪದಲ್ಲಿ ಬಿಳದೆ ಇರುವುದು ಇಲ್ಲಿ ನಿಂತಿರುವುದು ತನಕ ವೇದ ವಾಕ್ಯ ಓದುವುದರಿಂದಾಗಿ வருக வரைக்கும் ಬರುವಿಕೆ ತನಕ காக்கிறதும் ನಮ್ಮನ್ನು ಕಾಯುವುದು, விழாதபடி தாங்குகிறதும் ಬಿಳದ ಹಾಗೆ ತಡೆಸುವುದು வேத வாசிப்பு தான். ವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದು ಮಾತ್ರವೇ. வேதத்தை வாசிக்கிறது குறைந்தால், ಈ ವೇದವನ್ನು ಓದುವುದು ಕೊರತೆ ಆದರೆ ஆவிக்குரிய ஜீவியம் ಬೆಳಗ್ಗೆ ನಮ್ಮ ಅடைந்து கொண்டே இருக்கும். ಆತ್ಮಿಕ ಜೀವಿತವು ಬಲಹೀನತೆ ಹೊಂದುತ್ತಾ ಹೋಗುತ್ತದೆ. அல்லேலூயா ಹalleluya. பொருளாதாரத்திலும் ஆசீர்வதிப்பார். ನಮ್ಮ ಭೌತಿಕ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. வேதம் வாசிக்க ವೇದವನ್ನು ಓದುತ್ತಾ தேவன் எல்லாவற்றிலும் உயர்த்துவார். ದೇವರು ಎಲ್ಲಾದರೂ ನಮ್ಮನ್ನು ಮೇಲೆಗಿಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா ಹalleluya. அதனால ಅಧಿಕವಾಗಿ வேத வாசி. ವೇದವನ್ನು ಓದಿರಿ. அதனாலதான் இந்த பாடலையே எழுதினேன். ಅದರಿಂದ ಹಾಡನ್ನು ಬರೆದೆವು. அல்லேலூயா ಹalleluya. வேதத்தை நேசி, ಆ ವೇದವನ್ನು ಪ್ರೀತಿಸಿರಿ, அதை தினம் வாசி, ಅದನ್ನು ನೀವು ಓದಬೇಕು, நீயே விசுவாசி. ನೀವೇ ವಿಶ್ವಾಸಿ ಎಂಬುದಾಗಿ ಅದು ಹಾಡನ್ನು ಬರೆದೆವು. ಹalleluya. வேதத்தை சுமந்தால், ವೇದವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡರೆ அது உன்னை சுமக்கும். ಅದು ಒಂದಿನ ನಿನ್ನನ್ನು ಹೊರುತ್ತದೆ. வேதத்தை காத்தால், ವೇದವನ್ನು ಕಾದುಕೊಂಡರೆ அது உன்னை காக்கும். ಒಂದು ದಿವಸ ಅದು ನಿನ್ನನ್ನು ಕಾಯುತ್ತದೆ. அல்லேலூயா ಹalleluya அல்லேலூயா ಹalleluya. வேதத்தை திறந்தால், ವೇದವನ್ನು ತೆರೆದರೆ பரலோகம் திறக்கும். ಪರಲೋಕವು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. பரலோகம் திறந்தா ஸ்டேட் பேங்க் திறக்கும், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் திறக்கும். ಪರಲೋಕವು ತೆರೆದರೆ ಸ್ಟೇಟ್ ಬ್ಯಾಂಕ್, ಇಂಡಿಯನ್ ಓವರ್ಸೀಸ್ ಬ್ಯಾಂಕ್ ಎಲ್ಲ ತೆರೆಯುತ್ತದೆ. வேலை வாய்ப்பு திறக்கும். ಕೆಲಸದ ಅವಕಾಶಗಳು ದೊರೆಯುತ್ತದೆ. அடைக்கப்பட்ட நிறுவனம் உங்களை அழைக்கும். ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಂತ ಸ್ಥಾಪನೆ ಕರೆಯುತ್ತದೆ. ಹalleluya அல்லேலூயா ಹalleluya. வேதத்தை தியானித்துங்கள். ವೇದವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಿರಿ. அல்லேலூயா ಹalleluya. எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கிறீங்க உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தெரியும். ಎಷ್ಟೊತ್ತು ವೇದವನ್ನು ಓದಿರಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೆ ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಗೊತ್ತು. ವೈದ್ಯರು மருத்துவ புஸ்தகத்தை படிச்சாதான் யாராக ಆ முடியும். ವೈದ್ಯದ ಪುಸ್ತಕವನ್ನು ಓದಿದ್ರೆ ಮಾತ್ರ ಏನಾಗಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ಇಂಜಿನಿಯರು இன்ஜினியரிங் புஸ்தகத்தை படிச்சாதான் யாராக முடியும். ಇಂಜಿನಿಯರ್ನ ಪುಸ್ತಕ ಓದಿದ್ರೆ ಮಾತ್ರ ಏನಾಗಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அல்லேலூயா ಹalleluya அல்லேலூயா ಹalleluya. பைபிளை படிச்சாதான் ವೇದವನ್ನು ಓದಿದರೆ ಮಾತ್ರವೇ தேவனுடைய பிள்ளையாக முடியும். ದೇವರ ಮಕ್ಕಳಾಗೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. பைபிள் எங்க இருந்து வந்தது? ವೇದವು ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿದೆ? அமெரிக்காவில இருந்து, ಅಮೆರಿಕದಿಂದ ಬಂದಿಲ್ಲ, இந்தியாவில இருந்து, ಇಂಡಿಯಾದಿಂದ ಬಂದಿಲ್ಲ, பரலோகத்திலிருந்து ಪರಲೋಕದಿಂದ ಬಂದಿದೆ. அது பரலோகத்துக்கு உங்களை கொண்டு ಅದು ಪರಲೋಕಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. எந்த புஸ்தகமும் பரலೋகத்திலிருந்து வரல. ಯಾವ ಪುಸ್ತಕ ಪರಲೋಕದಿಂದ ಬರಲಿಲ್ಲ. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம், ಪ್ರಕಟಣೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ வீட்டுல போய் வாசி. ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡಿರಿ. அல்லேலூயா கர்த்தருடைய வேதம் அங்கே இருந்தது. ದೇವರ ವಾಕ್ಯವು ಅಲ್ಲಿ ಇದ್ದಿತ್ತು. ಯೇಸು ಅங்கே இருந்தார். ದೇವರ ವಾಕ್ಯವು ಅಲ್ಲಿದ್ದರು. ಪರಿಶುದ್ಧ ಆವಿಯಾನವರು ಅங்கே இருந்தார். ಆತ್ಮನಲ್ಲಿದ್ದರು. அல்லேலூயா ಹalleluya அல்லேலூயா ಹalleluya. வேதம் அங்கே இருந்தது. ವೇದವು ಅಲ್ಲಿ ಇದ್ದಿತ್ತು. நம்மளை தேடி வந்தது. ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದಿತ್ತು. அல்லேலூயா ಹalleluya. இன்றை வரைக்கும் இருக்கிறது. ಇಲ್ಲಿ ತನಕ ಇದೆ. கர்த்தராகிய இயேசு என்னையும் உங்களை தேடி வந்தார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ಇವಾಗ பிதாவின் வலது ಪಾರ್ಶ್ವத்தில் இருக்கிறார். ಪಿತಾವನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ಪರಿಶುದ್ಧ ಆವಿಯಾನವರು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿ ಭೂಮಿಗೆ நம்மளை தேடி வந்தார். ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದರು. சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ಸಭೆಯು ಸ್ಥಾಪಿಸಲ್ಪಟ್ಟಿತು. வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். ಇಲ್ಲಿ ತನಕ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಸಭೆ ನಡೆಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டு. ಸಭೆಯು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡುವಂತ ಕಾಲದಲ್ಲಿ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದರೆ ನೀವು ಕೇಳುತ್ತಿದ್ದೀರಾ.
தான் உண்டு. ಇನ್ನು ಕೆಲ ವರ್ಷಗಳು ಮಾತ್ರವೇ ಇದೆ. Hallelujah. தயவு செய்து உங்களை தட்டி எழுப்புங்க. ದಯವಿಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನು ತಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. பின்மாற்றத்தை விடுங்க. ಹಿಂದಿರುಗಿ ಹೋಗೋದನ್ನು ಬಿಡಿರಿ. முன்னிட்டு பார்க்க வேண்டாம். ಹಿಂದೆ ನೋಡಬೇಡಿರಿ. முன்னோக்கி ಮುಂದೆ பாருங்கள். ನೋಡಿ ಹೋಗಿರಿ. இது கடைசி ಇದು காலம். ಕೊನೆಯ ಕಾಲ. Hallelujah. 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 இயேசு எப்படி போனாரோ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಗೆ ಹೋದರು, பரிசுத்தாவியானவரும் அந்த இடத்திலிருந்து திரும்பி போவார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹಾಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. வேத வசனத்துக்கு அப்ப இடமில்லை. ವೇದ ವಾಕ್ಯಗಾಗ ಸ್ಥಳವಿಲ್ಲ. காலத்தில் ரட்சிப்பு இல்லை. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ರಕ್ಷಣೆಯೂ ಇಲ್ಲ. ஆவியானவர் கிரியை செய்ய ಆ முடியாது. ಕಾಲದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இந்த கிருபையின் காலம் 2000 ஆண்டுகள் ಈ தான். ಕೃಪೆಯ ವರ್ಷಗಳು 2000 ವರ್ಷಗಳು ಮಾತ್ರವೇ. இந்த ரட்சிப்பின் காலம் 2000 ஆண்டுகள் ರಕ್ಷಣೆಯ தான். ವರ್ಷಗಳು 2000 ವರ್ಷಗಳು ಮಾತ್ರವೇ. அனுக்கிரக காலம் 2000 ஆண்டுகள் தான். ವರ್ಷವು 2000 ವರ್ಷಗಳು ಮಾತ್ರವೇ. சில காலங்களே உண்டு. ಅಂತ್ಯಗೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಕೆಲ ಕಾಲಗಳು ಮಾತ್ರವೇ ಇದೆ. ஆயத்தமாவோம். ಆಯತ್ತವಾಗಿರ್ರಿ. ஆத்துமாக்களே ಆದಾಯ. ಆತ್ಮಗಳನ್ನು ಆದಾಯ ಮಾಡಿರಿ. தயவு செய்த ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்கள். ದಯವಿಟ್ಟು ಆತ್ಮಗಳನ್ನು ಆದಾಯ ಮಾಡಿರಿ. உங்கள் படிப்பு உங்களோடு வராது. ನಿಮ್ಮ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. உங்களுடைய சொத்து உங்களோடு ನಿಮ್ಮ வராது. ಆಸ್ತಿ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. உங்களுடைய உத்தியோகம் உங்களோடு ನಿಮ್ಮ வராது. ಕೆಲಸ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. கிராஜுவேட்டி பிஎஃப் ನಿಮ್ಮ ಪಟ್ಟಣ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. சம்பாத்தியம் ನಿಮ್ಮ ಸಂಪಾದನೆ, பேங்க் பேலன்ஸ் ನಿಮ್ಮ ಬ್ಯಾಂಕಿನ ಬ್ಯಾಲೆನ್ಸ್, எதுவும் நகை நட்டுகள் ಯಾವ ಒಡವೆಗಳು ಆದಾಯಗಳಲ್ಲಿ எதையும் பொண்ணும் ಬೆಳ್ಳಿ ಒಣ್ಣು ಆಗಲಿ உங்களோடு வருவதில்லை. ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. நீங்கள் ஆயத்தம் படுத்தின ನೀವು ಆಯತ್ತ ಮಾಡಿದಂತಹ, ஆதாயம் செய்த ಆದಾಯ ಮಾಡಿದಂತಹ ஆத்துமாக்கள் ಆತ್ಮಗಳು, குடும்பங்கள் ಉங்களை வரவேற்பார்கள். ನಿಮ್ಮನ್ನು ಬರಮಾಡಿಸುತ್ತಾರೆ. அதற்கு ஏத்துதான் ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆಯೇ உங்களுக்கு பலன் கிடைக்கும். ನಿಮಗೆ ಬಲ ದೊರೆಯುತ್ತದೆ. ஆத்தும ஆதாயம் செய்யாத ಆತ್ಮ ಆದಾಯ ಮಾಡದೇ ಇರುವವನು விழுந்து போவான். ಕಟ್ಟಳವಾಗಿ ಬಿದ್ದೋಗುತ್ತಾರೆ. விழுந்து போவான். ಕಟ್ಟಳವಾಗಿ ಬಿದ್ದೋಗುತ್ತಾರೆ. குடும்பத்தை நடத்தாதவன் ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸುವವನು சபையை நடத்த முடியாது. ನಡೆಸಲಿಕ್ಕಾಗದವನು, இடத்தில் நடக்க முடியாது. ನಡೆಸಲಿಕ್ಕಾಗದವನು, அவரோடு பழகி சமாதானமாய் இரு. ಅವನಿಗೆ ಒಬ್ಬರಿಗೆ ಸಮಾಧಾನ, உனக்கு நன்மை உண்டாகும். ಅವನಿಗೆ ಉಪಕಾರ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அவரோடு நடக்க வேண்டும். ಅವನು ನಡೆಯಬೇಕೆಂದರೆ Hallelujah. வாசி. ವೇದವನ್ನು ಓದಿರಿ. சபையை நடத்துகிறவன் ಸಭೆಯನ್ನು ನಡೆಸುವವರು சபையில் இருக்கிறவர்கள் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். ಆತ್ಮ ಆದಾಯ ಮಾಡಬೇಕು. ஆத்தும ஆதாயம் செய்யாதவரை ಆತ್ಮ ಆದಾಯ ಮಾಡಿದವರು கொஞ்சம் கொஞ்சமாய் தேவனை விட்டு விலகிக் கொண்டிருக்கிறார். ದೇವರ ಬಿಟ್ಟು ಅಗಲಿದ್ದೀವಿ. எவ்வளவு வயதானாலும் சரி, ಎಷ್ಟು ವಯಸ್ಸಾದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, எவ்வளவு தரித்திரனானாலும் ಎಷ್ಟು சரி, ದರಿದ್ರರಾದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, எவ்வளவு ಎಷ್ಟು ஐஸ்வர்யமானாலும் ಐಶ್ವರ್ಯವಾದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, எந்த உத்தியோகத்துக்கும் போகலாம். ಯಾವ ಉದ್ಯೋಗ ಬೇಕಾಗಬಹುದು, ஆதாயம் குறையக்கூடாது. ಆತ್ಮ ಆದಾಯ ಕೊರತೆ ಹೋಗಬಾರದು. ஆத்மாக்களை கொண்டு வாருங்கள். ನಿಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ಕರೆತನ್ನಿರಿ. வயதுக்கு ஒத்தவர்களை சந்தியுங்கள். ವಯಸ್ಸಿಗೆ ತಕ್ಕವರು ಸಂಧಿಸಿರಿ. எங்க பார்த்தாலும் மரணம், ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಮರಣ ಸಂಭವಿಸುತ್ತಿದೆ. ಆತ್ಮಹತ್ಯೆ, சூசைடை நோக்கி மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். ಜನರು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. தடுத்து நிறுத்துவது ಯಾರನ್ನು ತಡೆ ನಿಲ್ಲಿಸುವುದು? Hallelujah. Hallelujah. நீங்களும் நானும் தான். ನೀವು ನಾವು ಮಾತ್ರವೇ. நம்பி ನಿಮ್ಮನ್ನು ನಂಬಿ ரட்சித்திருக்கிறார். ರಕ್ಷಿಸಿದ್ದಾರೆ. வேதத்தை கொடுத்திருக்கிறார். ವೇದವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சுத்தாவின் அபிஷேகம் ಅಭಿಷೇಕವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದೀರಾ? பெற்ற அபிஷேகம், ನೀವು ಪಡೆದುಕೊಂಡ ಅಭಿಷೇಕ, பெற்ற ரட்சிப்பு, ನೀವು ಪಡೆದ ರಕ್ಷಣೆ, பெற்ற பாவம் ನೀವು ಪಡೆದ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ನಿಶ್ಚಯ, உங்கள் பெயர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்ட ನಿಮ್ಮ ಜೀವ ಪುಸ್ತಕದ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆண்டுகள் யாருக்கும் எழுதப்படவில்லை. 4000 ವರ್ಷಗಳು ಯಾರಿಗೂ ಬರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. 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 அபிஷேகம் பெற்றுக்கொள்ள ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಡಲಿಲ್ಲ. ಅನುಭವಿಸಲಿಲ್ಲ. நானும் நீங்களும் ನೀವು ನಾವುಗಳು பாக்கியவான்கள். ಭಾಗ್ಯವಂತರಾಗಿದ್ದೇವೆ. Hallelujah. கற்றுக்கொள்ளுங்கள். ಕರೆದುಕೊಂಡಿರಿ. ஜனங்களை கொண்டு வாருங்கள். ಕರೆತನ್ನಿರಿ. ஜனங்களை கொண்டு வாருங்கள். ಕರೆತನ್ನಿರಿ. Hallelujah. Hallelujah. நீங்க ஜனங்களை கொண்டு வந்தா ನೀವು ಜನರನ್ನು ಕರೆತಂದರೆ அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார். ಅವರು ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆத்ம ஆதாயம் செய்யாத ಆತ್ಮ ಆದಾಯ ಮಾಡದೇ ಇರುವವರು ஞானவானல்ல, ಜ್ಞಾನವಂತರಲ್ಲ, புத்தியீனன். ಬುದ್ಧಿಹೀನರು. புத்தியீனன். ಬುದ್ಧಿಹೀನರು. ஆத்ம ஆதாயம் செய்கிறவன் ಆತ್ಮ ಆದಾಯ ಮಾಡುವವರು. வேதம் சொல்லுகிறது. ವೇದ ಹೇಳುತ್ತಿದೆ. வெளிப்படுத்தல் தானியேல் 12ஆம் அதிகாரம். ದಾನಿಯೇಲನು ಬರೆದ ಪ್ರಾರ್ಥನೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அவன் ஞானவான். ಅವನು ಜ್ಞಾನವಂತನು. வான மண்டலத்துல ஒளியை போல ಆಕಾಶ ಮಂಡದಲ್ಲಿ இப்பொழுது ಪ್ರಕಾಶ. வாசிப்போம். ಇವಾಗ ಓದೋಣ. யோபு ಯೋಬನಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 24ஆம் அதிகாரம் 24ನೇ ಅಧ್ಯಾಯ 13வது வசனம். 13ನೇ ವಾಕ್ಯ. 24ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯ. 13 ಸಾರಿ 23:13. 23:13 ಕ್ಷಮಿಸಿ, 23:13. 23:30. ಆತನು ಒಂದೇ ಮನಸ್ಸುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ, ತಿರುಗಿಸಿ ಬಲ್ಲವರು ಯಾರು, ತಾನು ಬಯಸಿದನ್ನೇ ಮಾಡುತ್ತಾನೆ.
சகோதரில் ஒருத்தர் வாசிங்க. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. புரியுறதா இது? ಅರ್ಥವಾಯ್ತಾ ಇದು? புரியுதா? ಅರ್ಥವಾಯ್ತಾ? அவரோ வென்றால் ಅವರು ಎಂದರೆ ஒரே மனதோடு கூட இருக்கிறார். ಒಂದೇ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. Hallelujah. அவரை திருப்பத்தக்கவன் ಅವರು ತಿರುಗಿಸತಕ್ಕವರು யார்? ಯಾರು? அவர் சித்தத்தின்படி எல்லாம் ಅವರ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರವೆಲ್ಲ செய்கிறார். ಮಾಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. Hallelujah. இது கடைசி காலம். ಇದು ಕೊನೆಯ ಕಾಲ. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் ಪ್ರಸಂಗಿ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது வசனம், 5ನೇ ವಾಕ್ಯ, 9ஆம் அதிகாரம் 9ನೇ ಅಧ್ಯಾಯ 12வது வசனம் 12ನೇ ವಾಕ್ಯ வாசிங்க. ಓದಿರಿ. 8:5 பிரசங்கி 8 ಪ್ರಸಂಗಿ 8:5 ಓದಿರಿ. 9, 12 எடுத்துக்கொள்ளுங்க. 9, 12 ಆಗಿ. ಆಜ್ಞೆಯನ್ನು ಕೈಗೊಳ್ಳುವವನು ಕೇಡನ್ನು ಅನುಭವಿಸುವನು. ಕಾಲವು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಉಂಟೆಂಬುದು ಜ್ಞಾನಿಯ ಬುದ್ಧಿಗೆ ಗೊತ್ತು. 9, 12. ಪಕ್ಷಿಗಳು ಜಾಲಕ್ಕೂ ಸಿಕ್ಕಿ ಬೀಳುವ ಹಾಗೆ ನರಹಂತದವರು ತಮ್ಮ ಮೇಲೆ ಕೆಟ್ಟನೆ ಬೀಳುವ ಕೆಟ್ಟ ಕಾಲಪಾಶಕ್ಕೆ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುವರು. ಜನ್ಮ. அல்லேலூயா. Hallelujah. காலத்தை அறிந்து ಕಾಲವನ್ನು ತಿಳಿದು வாழாவிட்டால் ಬಾಳದೆ ಬಿಟ್ಟರೆ கண்ணீர் விடுவாயே என்று தமிழ்ல ஒரு வார்த்தை உண்டு. ಕಣ್ಣೀರನ್ನು ಬಿಡುತ್ತೆ ಎಂಬುದು ತಮಿಳು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಕಾಲವನ್ನು அறிந்து வாழாவிட்டால், ತಿಳಿದು ನೀನು ಬದುಕದೆ ಬಿಟ್ಟರೆ, காலத்தை அறியாவிட்டால் ಕಾಲವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳದೆ நீ ಬಿಟ್ಟರೆ கண்ணியிலே அகப்படுவது ನೀನು ಕಣ್ಣೀರಿನಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುವುದು குருவிக்கு தெரியாமல் அகப்படுவது போல ಆ ಪಕ್ಷಿಗಳಿಗೆ ಸಿಕ್ಕದ ಹಾಗೆ ಬಲೆಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕ ಹಾಗೆ அகப்பட்டுக் கொள்வாய். ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುತ್ತಿ. இந்த காலத்தை அறிந்து ಈ கொள்வது ಕಾಲವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು கண்ணிகளுக்கு நாம் தப்பிவிக்கப்பட முடியும். ನಾವು ಕಣ್ಣಿನ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அவர் 5ல என்ன சொல்லுகிறார்? 5ರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. 8:5 8ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯ. நான் வாசிக்க வேண்டாம். கற்பனையை கைக்கொள்ளுகிறவன் ಆಜ್ಞೆಯನ್ನು ಕೈಗೊಳ್ಳುವವನು ஒரு தீங்கையும் அறியான். ಯಾವ ಕೇಡನ್ನು ಒಂದು ಬಲ್ಲನು. கற்பனையை கைக்கொள்ளுகிறவன் ಆಜ್ಞೆಯನ್ನು ಕೈಗೊಳ್ಳುವವನು ஆக்கினைக்கு ಆತನು தப்புவிக்கப்படுவான். ಕೆಟ್ಟದಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. Hallelujah. கற்பனையை கைக்கொள்ளுகிறவன் ಆಜ್ಞೆಯನ್ನು ಕೈಗೊಳ್ಳುವವನು காலத்தையும் கண்டுபிடிப்பான். ಕಾಲವನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இது என்ன காலம்? ಇದು ಯಾವ ಕಾಲ? அல்லேலூயா. Hallelujah. தயவு செய்து ದಯವಿಟ್ಟು கூர்ந்து கவனியுங்கள். ಗಮನದಿಂದ ಗಮನಿಸಿರಿ. சபைகளிலே சரியான பிரசங்கம் இல்லை. ಸಭೆಗಳಲ್ಲಿ ಸರಿಯಾದ ಪ್ರಸಂಗ ಇಲ್ಲ. Hallelujah. Hallelujah. சபைகள் விழுந்து போய் கொண்டிருக்கிறது. ಸಭೆಗಳು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತಿವೆ. ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. ಜಾಗ್ರತೆ ಉಳ್ಳವರಾಗಿರ್ರಿ. இந்த சபையை பொறுத்த வரைக்கும் ಈ ಸಭೆಗೆ ತಕ್ಕ ಹಾಗೆ இது மனிதனால் ಇದು உண்டானதல்ல. ಮನುಷ್ಯನಿಂದ ಉಂಟಾಗಿದಲ್ಲ. அல்லேலூயா. Hallelujah. நான் தமிழ்நாட்டிலே இருந்திருக்க ನಾವು முடியும். ತಮಿಳುನಾಡಿಗೆ ಸಾಧ್ಯ. ஏன் இங்க வர ಯಾಕೆ வேண்டும்? ಇಲ್ಲಿಗೆ ಬರಬೇಕು? அல்லேலூயா. Hallelujah. தேவனுடைய கட்டளைக்கு பயந்துதான் ದೇವರ ಆಜ್ಞೆಗೆ ಭಯಪಟ್ಟೆ இப்பட்டணத்துக்கு ಈ வந்திருக்கிறோம். ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ. அல்லேலூயா. Hallelujah. இங்கே சம்பாதிப்பதற்கு வரவில்லை. ಈ ಸಂಪಾದನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ புரிந்து ಬರಲಿಲ್ಲ. கொள்ளுங்கள். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய ಆತ್ಮವನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ. Hallelujah. என்னுடைய தகப்பன், ನಮ್ಮ ತಂದೆಯವರು, என்னுடைய பாட்டன், ನಮ್ಮ ತಾತ ಅವರು, என்னுடைய தாத்தா ನಮ್ಮ ತಾತ ಅವರು இப்படியாய் தேவனை அறிய கர்த்தர் உதவி ಈ செய்தார். ರೀತಿಯಾಗಿ ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಿದರು. நாங்கள் இருளின் இந்து மார்க்கத்தில் இருந்தவர்கள். ನಾವು ಮೊದಲ ಹಿಂದುವಿನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಇದ್ದವರು ஒரு பலமுள்ள குடும்பம். ಒಂದು ಬಲವುಳ್ಳ ಕುಟುಂಬವಾಗಿದ್ದವರು. கர்த்தர் எங்களை வெளியே அழைத்து ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಹೊರಗಡೆ ಕರೆದರು. அதனால் அடைந்த உபத்திரவங்கள், ಅದರಿಂದ ಪಡೆದ ಉಪದ್ರವಗಳು, நிந்தைகள், ನಿಂದೆಗಳು, சொத்து இழப்புகள், ಆಸ್ತಿಗಳು ಕಳೆದುಕೊಳ್ಳುವುದು, ஆபிரகாமை போல அனுபவித்த குடும்பம், ಹಾಗೆ ಅನುಭವಿಸಿದ ಕುಟುಂಬಗಳು, தெய்வத்தையும் அனுபவித்த ದೇವರನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ದು, உலகத்தின் துன்பத்தையும் ಅನುಭವಿಸಿದ ಲೋಕದ ಕಷ್ಟಗಳು ಅನುಭವಿಸಿದ್ದು, கர்த்தர் எங்களை கைவிடவில்லை. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡಲಿಲ್ಲ. 7ஆம் தலைமுறை வரைக்கும் நாங்கள் நிலைத்துக் ಇದು கொண்டிருக்கிறோம். 7ನೇ ತಲಾಂತರವರೆಗೆ ದೇವರು எங்களோடு ಅನುಭವಿಸಿದ್ದಾರೆ. இருந்த 4 ஜாதிகள் ನಮ್ಮನಿಂದ 4 ಜಾತಿಗಳು எங்களை சேர்த்து ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿ 3 குடும்பங்கள் தலைமுறை இல்லை. 3 ಕುಟುಂಬಗಳು ಶತಮಾನಗಳಿಲ್ಲ. அவர்கள் வீடுகள் அரண்மனை போன்றது. ಅವರ ಮನೆಗಳು ಅರಮನೆ ಆಗಿದ್ದವು. மட்டமாய் கிடக்கிறது. ನೆಲ ಸಮವಾಗಿ ಬಿದ್ದಿದ್ದಾರೆ. தலைமுறைகள் இல்லை. ಅವರ ಸಂತತಿಗಳು ಇಲ್ಲ. அகால பிறவி போல ಅವರ ಅಕಾಲದ ಹುಟ್ಟುವಿನ ಹಾಗೆ என்னுடைய குடும்பத்தை தெரிந்தவர் ನಮ್ಮ ಕುಟುಂಬನ ಆರಿಸಿಕೊಂಡವರು இந்நாள் வரை காத்து வருகிறார். ನಡೆಸಿದ ಕಾಲದ பிறவி போல ನೀವು ಅಕಾಲ ಮರಣ ಹುಟ್ಟು ಜನರಿಗೆ உங்கள் குடும்பத்தையும் தெரிந்து கொண்டவர். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಆರಿಸಿಕೊಂಡವರು ಬರುವಿಕೆಯ ತನಕ ನಮ್ಮನ್ನು ಕಾಯುವವರು ಕೊಂಡವರಿಗೋಸ್ಕರ ಕಾದುಕೊಂಡು ಕಾಯ ತನ್ನಿರಿ ತನ್ನಿರಿ. ஒரு இடத்துல ஞானஸ்தானம் நடந்து ದಿವಸ ನಡೆಯುತ್ತಿದ್ದೆ. வீட்டிற்கு போனேன். 3 ದಿವಸ ಮನೆಗೆ 3 ವಾರ ಮನೆಗೆ ಹೋಗಿದ್ದೆ.
ஞானஸ்தானம் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ತೆಗೆದುಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. என்னால் அங்க இருக்க முடியவில்லை. ಅಲ್ಲಿಗಳಿಗೆ ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. தேவனுடைய ಚಳಿயின்படியா, ದೇವರ ಚಿತ್ತ ಪ್ರಕಾರವಾಗಿ, ஆலோசனை ಪ್ರಕಾರವಾಗಿ நான் இங்கே வந்திருக்கிறேன். ಬಂದಿದ್ದೇವೆ. தயவு செய்து ಕಾಲத்தை ಪ್ರಯೋಜನ ಕಾಲವನ್ನು ಪ್ರಯೋಜಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. இது கடைசி காலம். ಇದು ಕೊನೆಯ ಕಾಲವಾಗಿದೆ. இது கடைசி காலம். ಇದು ಕೊನೆಯ ಕಾಲವಾಗಿದೆ. இனி காலம் செல்ல. ಇനി ಕಾಲವು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. 2.5 ವರ್ಷമായി ஒரு வாலிப பெண் 2 ವರ್ಷವಾಗ ಒಂದು ಯೌವನಸ್ಥ ಹುಡುಗಿ செல்லோடு பேசிக் கொண்டிருந்தார். ಮೊಬೈಲ್ ನಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದರು. செல்லை நண்பனாக்கினார். ಆ ಮೊಬೈಲ್ ಫೋನ್ ಅನ್ನು ಸ್ನೇಹಿತನಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದರು. தாயும் ತಾಯಿ, தகப்பனும் ತಂದೆಯು, கூட பிறப்பும் ಹೊರ ಹುಟ್ಟಿದವರು தன் வாழ்க்கையில் ನಮ್ಮ ಜೀವಿತ செல் என்று தள்ளப்பட்டார். ಮೊಬೈಲ್ ಅನ್ನು ಅಂದುಕೊಂಡಿದ್ದರು. அது ஒரு ಅಶುದ್ಧ ಆವಿ. ಅದು ಅಶುದ್ಧ ಆತ್ಮ அவளை சாப்பிட ಅವರನ್ನು ಊಟ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬಿಡಲಿಲ್ಲ. அடுத்த 2 வாரங்களில் அவள் ஞானஸ்தானம் எடுப்பாள். ನಂತರ 2 ವಾರದಲ್ಲಿ ದೀಕ್ಷಾ அல்லேலூயா. அவள் வீட்டுக்கு போக ಅವಳ ಮನೆಗೆ ಹೋಗೋದಿಕ್ಕೆ தாயின் இடத்துல கேட்ட போது, ತಾಯಿ ಬಳಿ ಕೇಳಿದಾಗ, அவங்க மாமாவின் இடத்துல கேட்ட போது, ಅವರ ಬಳಿ ಕೇಳಿದಾಗ அவர் இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ಅವರು ಇವತ್ತು ದೀಕ್ಷಾ ಪಡೆಯುತ್ತಿದ್ದಾರೆ. ஐயೋ இந்த வீட்டுக்கு வேண்டாம், ಅಯ್ಯೋ ಮನೆಗೆ ಬೇಡ. அவள் ரொம்ப கோபக்காரி, ಅವಳು ತುಂಬಾ ಕೋಪವಂತಳು, அவள் சாப்பிடுறதில்ல, ಅವಳು ಊಟ ಮಾಡುವುದಿಲ್ಲ, அவளுக்கு புத்தி சுயாதீனம் ಅವಳ இல்லை, ಬುದ್ಧಿ ಸ್ವಾಧೀನವಿಲ್ಲ, அவள் எதையும் செய்வாள். ಅವಳು ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡುತ್ತಾಳೆ. தயவு செய்து பாஸ்டர் அங்க போக ದಯವಿಟ್ಟು வேண்டாம். ಪಾಶಾಲಿಗೆ ಹೋಗಬೇಡಿರಿ. நான் சொன்னேன், ನಾವು ಹೇಳಿದ್ದು நான் அதற்காக ನಾವು வரவில்லை, ಅದಕ್ಕಾಗಿ ಬರಲಿಲ್ಲ, நானாவும் வரவில்லை. ನಾನಾಗಿ ಬರಲಿಲ್ಲ. புறப்பட்டு போங்கள், ಹೊರಟು ಹೋಗಿರಿ, சகல ஜாதிகளை ಸಕಲ ಶಿಷ್ಯರಾಗಿ, ಜಾತಿ ಜನರನ್ನು ಶಿಷ್ಯರನ್ನಾಗಿ பிதா ಬದಲಾಯಿಸಿ, குமாரன் பரிசுத்தாவியினால் ಪಿತಾ ಕುಮಾರ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಾಗಿ ஞானஸ்தானம் கொடுங்க. ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಕೊಡಿರಿ. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட ನಾನು ನಿಮಗೆ யாவையும் ಆಜ್ಞೆ ಕೊಟ್ಟದ್ದು ಯಾವುವು அவர்களுக்கு ಅವರಿಗೆ உபதேசம் ಉಪದೇಶಿಸಿರಿ. என்னை அனுப்பினவர் அவர். ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿದವರು ಅವರು. பிதா குமாரனை அனுப்பினார். ಪಿತಾ ಕುಮಾರನ ಕಳಿಸಿದರು. குமாரனாகிய இயேசು எங்களை ಪಿತಾ அனுப்பினார். ಕುಮಾರನಾಗಿ ಯೇಸು அது ಕ್ರಿಸ್ತನನ್ನು வீட்டுக்கு ಕಳಿಸಿದರು. போனேன். ಆ ಮನೆಗೆ ಹೋಗಿದ್ದು, அந்த மகளோடு பேசினேன். ಮಗಳಿಂದ ಮಾತಾಡಿದ್ರು. அவள் சரீரத்தை பார்த்ததும் ಅವಳ ಶರೀರ ನೋಡಿದಾಗ பரிதாபமாய் இருந்தது. ತುಂಬಾ ಪರಿದಾವಾಗಿತ್ತು. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. எத்தனை வருஷம் சாப்பிடல? ಎಷ್ಟು ವರ್ಷ ಊಟ ಮಾಡಿಲ್ಲ? 2 இட்லி தான் ஒரு வேளை. 2 ಇಡ್ಲಿ ಮಾತ್ರ ಒಂದು ಸಮಯಕ್ಕೆ. எப்படி பொழைச்சிருந்தானே தெரியல. ಹೇಗೆ ಉಳಿದುಕೊಂಡಿದ್ದ? அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. இப்பொழுது சாப்பிடுகிறார், ಇವಾಗ ಊಟ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ, நல்லா தூங்குகிறார், ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ, தாய் தகப்பனோடு ತಾಯಿ பேசுகிறார், ತಂದೆಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ, தன் சகோதரனோடு பேசுகிறார். ಸಹೋದರನಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. வரும் காலங்களில் ಬರುವ ಕಾಲಗಳಲ್ಲಿ அநேகமா இந்த மாதம் முடிவதற்கு முன் ಒಂದು ವೇಳೆ ಈ ತಿಂಗಳು ಮುಗಿದು அவள் ಮುಂಚಿತವಾಗಿ ஞானஸ்தானம் எடுப்பார். ಅವರು ದೀಕ್ಷಾನ್ನ ಪಡೆದುಕೊಂಡು, அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. இதற்கு தாங்க உங்களை என்னையும் ரட்சித்தார். ಇದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮ ನಮ್ಮನ್ನು ದೇವರು ರಕ್ಷಿಸಿದ್ದಾರೆ. நான் முழுவதும் ஊழியக்காரன் ஆகணும் விரும்பினதே ನಾವು கிடையாது. ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಸೇವಕರಾಗುವ என் ಇಷ್ಟಪಡ, தகப்பன் பட்ட கஷ்டத்தை கண்ணீரோடு ನಮ್ಮ பார்த்து, ತಂದೆ ಪಟ್ಟ ಕಷ್ಟವನ್ನು ಕಣ್ಣೀರನ್ನು ನೋಡಿ, என் தாயும் தகப்பனும் கவர்மெண்ட் ஆசிரியர்கள், ನಮ್ಮ ತಾಯಿ ತಂದೆಗೆ ಸರ್ಕಾರಿ ಕೆಲಸಗಾರರು, நல்ல சொத்துள்ள குடும்பம் என் தகப்பன் குடும்பம். ಒಳ್ಳೆ ಆಸ್ತಿಯುಳ್ಳ ಕುಟುಂಬ ತಂದೆಯ ಕುಟುಂಬ. இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அளவே இல்லை. ಇಷ್ಟು ಕಷ್ಟಪಡೋದಕ್ಕೆ ಮಿತಿಯೇ ಇಲ್ಲ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அந்த காலத்தில் காணிக்க கொடுக்க ஆள் இல்லை. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಕಾಣಿಕೆ ಕೊಡೋದಕ್ಕೆ ಜನರು ಇರಲಿಲ್ಲ. எல்லா தமிழ்நாடு முழுவதும் அவர் கரங்கி வந்தார். ತಮಿಳುನಾಡು ಪೂರ್ತಿ ಅವರು ಸುತ್ತಿಕೊಂಡು ಬಂದರು. இந்த கர்நாடகாவுக்கு 60லயே இங்க வந்திருக்கிறார். ಕರ್ನಾಟಕದ 60ರಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ஆந்திராவுக்கு 34லயே போயிருக்கிறார். ಆಂಧ್ರದಲ್ಲಿ 34ನೇ எல்லா ஸ்டேட்டையும் சுத்தி வந்தார். ಎಲ್ಲಾ ಕಡೆ ಸುತ್ತಿ ಬಂದಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அவர் பட்ட பாடுகளை கண்டு ಅವರು ಪಟ್ಟಂತ ಪಾಡುಗಳನ್ನು என் ಕಂಡು, தகப்பன் மரித்த போது ನಮ್ಮ ತಂದೆ அவர் ತೀರಿಕೊಂಡಾಗ முகத்தை பார்த்து நான் அளவில்லை. ಅವರ ಮುಖ ನೋಡಿ ಅಳಲಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அவ்வளவு முக பிரகாசம் ಅಷ್ಟು இருந்தது. ಮುಖವು அவருடைய ಪ್ರಕಾಶವಾಗಿತ್ತು. காலை பார்த்து நான் ಅವರ அழுதேன். ಕಾಲನ್ನು ನೋಡಿ ನಾವು ಹತ್ತಿದ್ದೆವು. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ ஆத்துமாக்களை தேடி தேடி ஓடி ಆತ್ಮಗಳನ್ನು ಹುಡುಕಿ ಹುಡುಕಿ ಓಡಿ பேப்பர் மாதிரி இருந்தது அவருடைய கால். ಪೇಪರ್ ರೀತಿಯಾಗಿತ್ತು ಅವರ ಕಾಲುಗಳು, அல்லேலூயா. ಪಾದಗಳು. ஆத்தும பாரம், ಆತ್ಮ ಭಾರ, என் தகப்பனுடைய அந்த ஆத்தும பாரம், ನಮ್ಮ ತಂದೆಯ ಆತ್ಮ என் ಭಾರ, தாயினுடைய ஆத்தும பாரம் ತಾಯಿಯವರ ಆತ್ಮ ಭಾರವೇ எனக்கு யாரும் போதிக்கவில்லை. ಯಾರು ಬೋಧಿಸಲಿಲ್ಲ. என் ரோல் மாடல் என் தகப்பனும் தாயும் ನಮಗೆ தான். ಮಾದರಿಯಾಗಿ ನಿಂತು ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ಮಾತ್ರ. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. அதை பார்த்துதான் ಅದನ್ನು ನೋಡಿ ஆத்துமாக்கள் மேல் கருசனை கொண்டு ಆತ್ಮಗಳ ಮೇಲೆ ಆ ಭಾರವನ್ನು என் ಕೊಂಡು சொத்தை பத்தி உத்தியோகத்தை பத்தி நான் கவலைப்பட்டதில்லை. ಆಸ್ತಿಯ ಬಗ್ಗೆ, ಕೆಲಸ ಬಗ್ಗೆ ನಾವು ಚಿಂತೆ ಪಡಲಿಲ್ಲ. 40 ஆண்டுகள் வேலை செய்து ஊழியம் செய்தேன். 40 ವರ್ಷ ಕೆಲಸ ಮಾಡಿ Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. 40க்கு அதிகமான ஊழியர்களை ஆதாயம் செய்தேன். 40ಕ್ಕೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಸೇವಕರನ್ನು ಆದಾಯ ಮಾಡಿದ್ದು, நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்குள் நடத்தினேன். 100ಕ್ಕೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಆತ್ಮವನ್ನು ಕ್ರೈಸ್ತರು ನಡೆಸಿದ್ದು, கடைசியா வேற வழியே இல்லாமல் ಕೊನೆಗೆ ಬೇರೆ ದಾರಿ ಇಲ್ಲ. கர்த்தருடைய கட்டளையின்படி
தான் இந்த தேவர- ஊழியக்காரனானேன். ದೇವರ ಆಜ್ಞೆ ಪ್ರಕಾರವಾಗಿ ಸೇವಕರಾಗಿ Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. தயவு செய்து ஊழியம் செய்யுங்க. ದಯವಿಟ್ಟು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿ. பக்கத்து வீட்டுக்காரர் நீங்கள் யார் என்று அறியாமல் இருக்க ಪಕ್ಕದ கூடாது. ಮನೆಯವರು ನೀವು ಯಾರೆಂಬುದಾಗಿ ತಿಳಿದೇ என் ಇರಬಾರದು. வீட்டை குறித்து நான் சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் ನಮ್ಮ ಮನೆ ಬಗ್ಗೆ ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ நான் ಹೇಳಬೇಕಂತ எங்க ಹೇಳಿದೆ. குடியிருக்கிறேன்னா பக்கத்து வீட்டுக்காரன் தொடப்படுவான், ನಾವು ಎಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದ ಪಕ್ಕದ ಮನೆ ರಕ್ಷಣೆ வீட்டுக்காரன் தொடப்படுவான். ಮನೆ ರಕ್ಷಣೆ ಮುಟ್ಟಲ್ಪಡುತ್ತಾರೆ. இதுதான் சத்தியம். ಇದುವೇ ಸತ್ಯ. நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் ನೀವು இருக்கிறீர்கள். ನಮಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರುತ್ತೀರಿ. காட்சிகளாய். ನೀವು ಅದನ್ನು ನೋಡುವವರಾಗಲ್ಲ. காட்சின்னா என்ன ಅದು ಬೇರೆ ನೋಡುವುದೇ. சொல்லுங்க. சினிமா காட்சி ಸಿನಿಮಾ அது உண்மையா? ಅದು ನಿಜವಾ? ஒருத்தன் ட்ரௌசரை போட்டுக்கிட்டு 1000 பேரை அடிக்கிறானா உண்மையா? ಒಬ್ಬ ನಿಖರ 6 ಜನ ಹೊಡಿತಾರೆ, ನಿಜಾನ ಅದು? அது காட்சி. ಅದು ಸುಮ್ನೆ ನೋಡೋಕೆ பொய். ಸುಳ್ಳು. அடுத்தது ನಂತರ மிருக காட்சி. ಮೃಗಗಳ ಒಂದು மிருகாட்சி ஜாலம் தெரியுது இல்லையா? ಮೃಗಗಳ ಒಂದು ஜூ. ಮೃಗಾಲಯ. Hallelujah. ಅಲ್ಲೆಲೂಯಾ. அங்க என்ன இருக்கும்? மிருகம் ಅಲ್ಲಿ ಏನಿರ್ತದೆ? ஜெயிலுக்குள்ள இருக்கும், கம்பிக்குள்ள இருக்கும். ಕಂಬಿಯ ಒಳಗೆ ಮೃಗನ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்படி காட்சிகள் அல்ல. ಹೀಗೆ ನೋಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಇಟ್ಟಿಲ್ಲ. லோத்துனுடைய மனைவி யாரு? ಲೋತನ ಹೆಂಡತಿ ಯಾರು? காட்சி. ಅವಳು ನೋಡುವಳ, தூணாய் நின்று கொண்டு ಅವಳ இருக்கிறார். ಸ್ತಂಭವಾಗಿ ನಿಂತು. சோதேம் குமாரா பட்டணம். ಶೋಧೇಮ್ ಕುಮಾರ ಪಟ್ಟಣ ಕಾಚಿ. ಅದು ಒಂದು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿದೆ, Hallelujah. ವೀಕ್ಷಣೆಗಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. கீழ்ப்படியாமை பாவம் செய்து ಅವಿದ್ಯರಾಗಿ ಪಾಪವನ್ನು ಮಾಡಿ தலையில் பாவங்களை நடப்பித்ததனால் ತಲೆ ಕೆಳಗೆ ಪಾಪವನ್ನು அந்த ನಡೆಸಿದಾಗ பட்டணம் காட்சியா ಆ இருக்கிறது. ಪಟ್ಟಣವು ವೀಕ್ಷಣೆಗಾಗಿ சாட்சி அல்ல, ಸಾಕ್ಷಿಯಾಗಿರಲಿಲ್ಲ. சபை இன்றைக்கு சாட்சி. ಸಭೆಯಿಂದ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದೆ. ஆபிரகாமின் விசுவாசம் இன்றைக்கு என் உள்ளும் உங்களுக்குள்ள இருக்கிறது. ಅಬ್ರಹಾಮನ ವಿಶ್ವಾಸವಿದೆ ನಿಮ್ಮೊಳಗೆ ನಮ್ಮೊಳಗೆ ಇದೆ. ಅದು ಸಾಕ್ಷಿಯಾಗಿದೆ. நீங்கள் என்னுடைய சாட்சிகளாய் ನೀವು இருப்பீர்கள். ನಮ್ಮ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿದ್ದೀರಾ. சாட்சிகளாய் இருந்தால் ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿದ್ದಾರೆ. குடும்பம் ரட்சிக்கப்படும். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲ್ಪಡುತ್ತದೆ. உங்கள் குடும்பம் நடத்தப்படும். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ನಡೆಸಲ್ಪಡುತ್ತದೆ. ರಿಲೇಟಿವ್ ರಕ್ಷಿಸಲ್ಪಡುவார்கள். ಸಂಬಂಧಿಕರು ರಕ್ಷಣೆ ನಡೆಸಲ್ಪಡ್ತಾರೆ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Hallelujah. இதுதான் நம்மளுடைய சாட்சி. ಇದುವೇ ನಮ್ಮ ಸಾಕ್ಷಿ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வருகிற வாரங்களில் ಬರುವ ವಾರಗಳಲ್ಲಿ நான் ஆத்துமாக்களை கொண்டு வருவேன். ನನ್ನ ಆತ್ಮಗಳನ್ನು ಕರೆತರು. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. நான் ஒரு நாள் நடந்து போனேன். ನಾವು ದಿವಸ ನಡೆದುಕೊಂಡು ಹೋದೆವು. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாலிடெக்னிக்கல் பையன்கள் 7 பேர் கூடி ಪಾಲಿಟೆಕ್ನಿಕ್ ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ 7 ಜನ ಕೂಡಿ பையன்கள் கூட என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ಅವ್ರು ಕೂಡಿದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಲ್ವಾ ನಿಮಗೆ? ಸೀಟಾಟ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. விளையாண்டு ಅವರು கொண்டிருந்தாங்க. ಸೀಟನ್ನು ಆಡುತ್ತಿದ್ದರು. நான் வண்டியை நிறுத்தினேன். ನಾವು ಗಾಡಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದು. அந்த பையன்களோட பேசினேன். ಆ ಯವನಸೊಂದಿಗೆ ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு ஊரு. ಒಂದೊಂದು ಯವನಸು ಒಂದೊಂದು ಊರು. அவர்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ಅವರು ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರು. அந்த கிரவுண்டிலேயே ஜெபம் ಆ பண்ணேன். ಗ್ರೌಂಡ್ ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ சீட்டு கட்டை தூக்கி ಆ போட்டார்கள். ಸೀಟ್ ಕಟ್ಟನ್ನು ಬಿಸಾಡಿದರು. சிகரெட்டை தூக்கி ಸಿಗರೇಟ್ போட்டார்கள். ಬಿಸಾಡಿದರು. என்னோடு கூட ஜெபத்துக்கு ನನ್ನೊಂದಿಗೆ வந்தார்கள். ಕೂಡಿ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬಂದರು. நான் ஒரு ஆலயத்துக்கு அழைத்து ಒಂದು போனேன். ಆಲಯಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋದೆವು. அந்த குடும்பங்கள் ಆ ரட்சிக்கப்பட்டது. ಕುಟುಂಬ ರಕ್ಷಣೆ அந்த ಹೊಂದಿದೆ. ஊர்களுக்கு எல்லாம் போனேன். ಆ ಊರುಗಳಿಗೆ அவர்கள் குடும்பங்கள் ಅವರ சந்திக்கப்பட்டது. ಕುಟುಂಬ Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் வெறுமையாய் நடக்க ನೀವು வேண்டாம். ಬರಿದಾಗಿ ನಡೆಯಬಾರದು. நான் இங்கே வரும்போது ಅವರಿಗೆ ಬರುವಾಗ என்னை கொண்டு வந்து வேற ஆட்டோக்காரர் ನಮ್ಮನ್ನು ಕೊಂಡು ಬಂದು ಬಿಟ್ಟಿದ್ದ ಆಟೋಗಾರರು ರಿಪೇರ್ಂಟಾரு. ಅವ್ರು ರಿಪೇರಿ ತಿಳಿದ್ರು. 3 கிலோமೀಟರ್ நடந்து ட்ரெயினுக்கு வந்தேன். 3 ಕಿಲೋಮೀಟರ್ ನಡ್ಕೊಂಡ್ ಟ್ರೈನ್. Hallelujah. எத்தனை கிலோமீட்டர்? ಎಷ್ಟು ಕಿಲೋಮೀಟರ್? 76 வயது. 76 ವರ್ಷ. எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். ಎಷ್ಟು ಕಷ್ಟ ಇದ್ದಿರುತ್ತದೆ. அப்பொழுதுதான் நான் ஆண்டவர் இடத்துல ಅವಾಗ கேட்டேன், ನಾವು ದೇವರ ಬಳಿ ಕೇಳಿದ್ವಿ, நான் உம்முடைய தாசன் அல்லவா? ನಾನು ನಿಮ್ಮ ದಾಸನಲ್ಲ. என்னுடைய தாயும் தகப்பனும் தேசத்தை சுத்தி வந்து கஷ்டப்பட்டவர்கள் ನಮ್ಮ அல்லவா? ತಾಯಿ ತಂದೆ ದೇಶ ஏன் நான் நடக்க வேண்டும்? ಯಾಕೆ ನಾನು ನಡೆಯಬೇಕು? அப்பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை, ದೇವರಿಂದ ಮಾತು, கால் வைக்கும் தேசத்தை ಕಾಲಿಡುವ கர்த்தர் ದೇಶವಲ್ಲ சொந்தமாக்குவார். ದೇವನಿಗೆ ಸ್ವಂತವಾಗಿ Hallelujah. ಸೋತು போகாமல் நடங்கள். ಸೋತು ಹೋಗದೆ ನಡೆಯಿರಿ. பசியை பத்தி கவலைப்பட வேண்டாம். ಹಸಿವಿನ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಪಡಬೇಡಿ. தரித்திரத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். ಯಾವುದೋ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಪಡಬೇಡಿ. என்னுடைய நோக்கம், ನಮ್ಮ ಗುರಿ, உங்களுடைய நோக்கம், ನಿಮ್ಮ ಗುರಿ உங்களை ரட்சித்தவர் ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದವರು எங்க இருக்கிறாரோ ಎಲ್ಲಿ ಇದ್ದಾರೋ அங்கே இருக்க வேண்டும். ಅಲ್ಲಿ ಇರಬೇಕು. சபை இருக்கிறதுனா ಸಭೆ ಇರುವುದರಿಂದ, அவர் இருக்கிறதுனா ಅವರು ಇರುವುದರಿಂದ சபை இருக்கிறது. ಸಭೆ ಇದೆ. சபை நடுவே உலாவுகிறார். ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ಸಭೆ ಎತ್ತುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟ ನಂತರ Hallelujah. Hallelujah. இயேசு இங்க இருக்க மாட்டார். ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. சபை தேவனோடு இருக்கும். ಸಭೆ ದೇವರೊಂದಿಗೆ ಇರುತ್ತದೆ. இயேசுவோடு இருக்கும். ಯೇಸುವೊಂದಿಗೆ ಇರುತ್ತದೆ. Hallelujah. Hallelujah. ஆதலால் இயேசு இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். ಆದ್ದರಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು இயேசு ಇರಬೇಕು. எங்க இருக்கிறாரோ ಯೇಸು ಎಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೋ சபையில் இருக்கிறார். ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. இன்னும் கொஞ்ச நாளத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்படும். ಸ್ವಲ್ಪ ಸಭೆ ಎತ್ತುಕೊಳ್ಳುತ್ತದೆ. இயேசுவோடு அங்கே இருக்க வேண்டும். ಯೇಸುವೊಂದಿಗೆ ಅಲ್ಲಿ ಇರಬೇಕು. Hallelujah. 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 நீங்கள் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது யாரும் இங்க இருக்க மாட்டார். ಸಭೆಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಾಗ ಯಾರು ಇಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. அதனால் யாரும் கைவிடப்படக்கூடாது. ಆದ್ದರಿಂದ ಯಾರು ಕೈ ಬಿಡಲ್ಪಡಬಾರದು. Hallelujah. Hallelujah. அவரோ வென்றால் ಅವರು ಎಂದರೆ ஒரே மனமாய் இருக்கிறார். ಒಂದೇ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿ அவரை திருப்பத்தக்கவன் ಅವರ ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸತಕ್ಕವರು யார்? ಯಾರು? சொல்லுங்கள். ಹೇಳಿರಿ. நான் திருப்புவேன். ನಾನು சொல்லுங்கள். ತಿರುಗಿಸುವೆನು. நான் திருப்புவேன். ನಾನು ತಿರುಗಿಸುವೆನು ದೇವರೆಂಬುದಾಗಿ. ஆத்துமாக்களை திருப்பி கொண்டு வர ಆತ್ಮಗಳು ತಿರುಗಿಸುವುದು முதலாவது மனம் திரும்ப ಮೊದಲಾಗಿ ಮನಸ್ಸು சொல்லுகிறது. ಹೇಳುತ್ತಿದೆ. மனம் திரும்புங்கள். ಮನಸ್ಸು
ರಾಜ್ಯ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು Hallelujah. ಸಮೀಪಂ ಎಂದು ಸಮೀಪವಾದ ಹೇಳಲ್ಪಡಲಿಲ್ಲ. ಸಮೀಪಂ ಎಂದು ಸಮೀಪವಾದ ಹೇಳಲ್ಪಡಲಿಲ್ಲ. ಉದ್ಯೋಗಂ ಸಮೀಪಂ ಎಂದು ಸಮೀಪವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡಲಿಲ್ಲ. ಲೋಕವು ನಾಶವಾಗುತ್ತೆ, ರಾಜ್ಯಗಳು ನಾಶವಾಗುತ್ತದೆ. ಮಾಸ್ಕೋ ದೇಶವು ನಾಶವಾಗುತ್ತದೆ. ಖಂಡವು ನಾಶವಾಗುತ್ತದೆ. ಖಂಡವು ನಿರ್ಮೂಲವಾಗುತ್ತದೆ. ಅದು ಬಯಲಾಗುತ್ತದೆ. ಸಮೀಪವಾಗಿದೆ. ಸಮೀಪವಾಗಿದ್ದಾರೆ. ನಿಮಗೆ ಕಂಡುಕೊಳ್ಳಿ. ಕಾಲಂ ಕೊಡಿಯದೆ ಕಾಲವು ತುಂಬಾ ಕಠಿಣವಾಗಿದೆ. 20 ವರ್ಷ 10 ವರ್ಷ ಅಂದುಕೊಳ್ಳಬೇಡಿರಿ, உங்களுக்கு சமீபமா ನಿಮಗೆ இருக்கிறது. ಸಮೀಪವಾಗಿದೆ. எனக்கு தேவன் சொன்னார் ನಮಗೆ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ 3 சம்பவத்தை 3 ಘಟನೆಗಳನ್ನ இந்த டிசம்பர் மாதம் பார்த்தேன். ಡಿಸೆಂಬರ್ ತಿಂಗಳು ನೋಡಿ 45 ಆಂಡುகளுக்கு மேல் 45 ವರ್ಷಕ್ಕೆ ಮೇಲೆ ಕಂಡ ಅದೇ ಸ್ವಪ್ನ, ಅದೇ ಕಂಡಂತ ಅದೇ ದರ್ಶನ ಪುನಃ ಬಂದಿತು. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. திரும்ப ಸ್ವಪ್ನத்தை ಕಂಡೆ, ಪುನಃ ದರ್ಶನ ಕಂಡೆವು, ಕನಸನ್ನು ಕಂಡೆವು. அதிலே சொன்னார் ಅದರಲ್ಲಿ ಸ್ವಪ್ನದಲ್ಲಿ ಹೇಳಿದರು, இந்த தலைமை போதக ಈ ಸೇವಕರು மறிக்க மாட்டா. ಸಾಯುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. என்ன சொன்ன Hallelujah. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ. அவர் யாரு? ಅವ್ರು ಯಾರು? அவர் யாருன்னு சொன்னப்ப ಅವ್ರು ಯಾರಂತ ಹೇಳಿದ್ರು? சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. தலைமை ಮುಖ್ಯ போதகர், ಮುಖ್ಯ ಸೇವಕರಾಗಿದ್ದಾರೆ. அப்போஸ்தலனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார். ಅಪೊಸ್ತಲ ಸ್ಥಾನದಲ್ಲಿದ್ದಾರೆ. அவர் பரலோகத்துக்கு வர்றது அவர்கிட்ட தான் இருக்கு. இப்ப ಅವ ಪರಲೋಕಕ್ಕೆ ಬರುವುದು ಅವರ ಕರೆದ. நான் கண்ட சொப்பனத்தில் அவர் வர மாதிரியே தெரியல. ನಾವು ಕಂಡಂತ ಸ್ವಪ್ನ பரிதாபம். ಬರುವ ಹಾಗೆ ಕಾಣಿದ ಪರಿದವಾಗಿದೆ. கிட்டத்தட்ட 10,000 சபைகள் உள்ள ஸ்தாபனம். ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 10,000 ಸಭೆಗಳ ಸ್ಥಾನದಲ್ಲಿ சபைக்கு கரெக்டா வாங்க. ಸಭೆಗೆ ಸರಿಯಾಗಿ இந்த ಬನ್ನಿ. சபையில நிலைத்திருங்க. ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿ தைரியமா சொல்லுகிறேன். ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದೇವೆ. 15 வருஷம் 15 ವರ್ಷ நான் சபை நடத்தியிருக்கிறேன். ಸಭೆ ನಡೆಸಿದ್ದೇವೆ. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அநேக நன்மைகளை கர்த்தர் ಅನೇಕ செய்திருக்கிறார். ಉಪಕಾರವನ್ನು ದೇವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆனா நான் செய்யாத ஒண்ணு அடக்க ಆರಾಧನೆ. ನಾವು ಮಾಡದಿರೋದು ಒಂದೇ ಒಂದು ಅಡಕ ಆರಾಧನೆ. அல்லேலூயா. Hallelujah. என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ನನ್ನನ್ನು ವಿಶ್ವಾಸಿರೋದ್ರಿಂದ ಜೀವ ಜಲ ನದಿ புரண்டு ಜಲ வரும். ನದಿ ಹೊರಟು ಹೋಗುತ್ತೆ. நானும் அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் ನಾವು ಅದಕ್ಕೆ ಜೀವನ ಕೊಡಲಿಕ್ಕೆ அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் ಆ ಜೀವವು ಪರಿಪೂರ್ಣ நமக்குள் வந்திருக்கிறார். ನಮ್ಮೊಳಗೆ ಬಂದಿದ್ದಾನೆ. நம்ம சபைக்குள் இருக்கிறார். ನಮ್ಮ ಸಭೆಯೊಳಗೆ ಇದ್ದಾನೆ. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இங்கே சொல்லுகிறார், ಇಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, அவரை திருப்பத்தக்கவன் யார்? ಅವರ ಮನಸ್ಸನ್ನು ತಿರುಗಿಸತಕ್ಕವರು ಯಾರು? முதல்ல மனம் திரும்பினவர்கள் அவரை திருப்பலாம். ಮೊದಲು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದ. Hallelujah. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆதலால் மனம் திரும்ப வேண்டிய ஏதாவது காரியம் உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்குமா? ಅದರಿಂದಾಗಿ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಬೇಕಾದ ಕಾಲ ಯಾವಾಗ ಇವಾಗ ಇರುವುದಾದರೆ கொள்ளுங்கள். ಇವಾಗಲೇ ದಯವಿಟ್ಟು ಮಾನಸ வேத வாசிக்க முடியாத நிலைமைகள் ವೇದ இருக்குமா? ವಾಕ್ಯ ಓದಲಿಕ್ಕೆ ಆಗದ ಪರಿಸ್ಥಿತಿ வேத வாசிக்கும்படி இன்றைக்கு மனம் திரும்பி ವೇದ கொள்ளுங்கள். ವಾಕ್ಯ ಓದುವ ಹಾಗೆ ಮನಸಾಂತರ ಹೊಂದಿರಿ. பரிசுத்தாவியை பெறாமல் இருப்பீர்களா? ಆತ್ಮ ಹೊಂದದೇ ಇದ್ದೀರಾ? ಆದರೆ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு மனம் திரும்பி ಪರಿಶುದ್ಧ கொள்ளுங்கள். ಆತ್ಮ ಹೊಂದಲಿಕ್ಕೆ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿರಿ. தேவனுடைய சபைக்கு சந்தோஷமாய் ஓடி வர முடியாமல் ದೇವರ ಸಭೆಗೆ இருப்பீர்களா? ಸಂತೋಷವಾಗಿ ಹೋಗಿ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಆಗದೇ ಇದೆ. அதிலிருந்து இன்றைக்கு மனம் திரும்பி கொள்ளுங்கள். ಅದರಿಂದ ಇವತ್ತು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿರಿ. கசப்பும் வைராக்கியமும் கோபமும் சண்டையும் பிரிவினைகள் உண்டாக்குற ஆவிகள் கூட ಕಹಿಯು ಕೋಪವನ್ನು ಜಗಳವನ್ನು ಉಂಟು நம்ம ಮಾಡುವ செயல்படுவோமானால் ನಾವು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತೇವೆ ಅಂತ ಹೇಳಿ மனம் திரும்பி கொள்ளுங்கள். ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿರಿಂದ பிறரை நஷ்டப்படுத்துகிற பொல்லாத கிரியைகள் இருக்குமானால், ನಷ್ಟಪಡಿಸುವಂತ ಕೆಟ್ಟ ಕಾವ್ಯ தகப்பனையும் கஷ்டப்படுத்தி நஷ்டப்படுத்துகிற பாவங்கள் இருக்குமானால், ತಂದೆಯನ್ನು ಕಷ್ಟಪಡಿಸಿ ನಷ್ಟಪಡಿಸುವ ಆತ್ಮವು ಇರುವುದಾದರೆ, பொய்யாய் பணத்தை கேட்டு செலவிடுவோமானால், ಸುಳ್ಳಾಗಿ ಹಣವನ್ನು ಕೇಳಿ ಖರ್ಚು ಮಾಡುವುದಾದರೆ அதிலிருந்து மனம் திரும்பி ಅದರಿಂದ கொள்ளுங்கள். ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿರಿ. என்னால ஜெபிக்க முடியவில்லை, ನನ್ನಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕಾಗಲಿಲ್ಲ, ரொம்ப தூக்கம் வருது, ತುಂಬಾ ನಿದ್ದೆ ಬರುತ್ತಿದೆ, என்னால கொஞ்சமா சாப்பிட ನನ್ನಿಂದ முடியல, ಸ್ವಲ್ಪ ಊಟ ಮಾಡಲಿಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. மனம் திரும்பி கொள்ளுங்கள். ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿರಿ. Hallelujah. Hallelujah. அதிகமாக சிரிக்க வேண்டாம். ಅದು ಹೆಚ್ಚಾಗಿ ನಗಬಾರದು, புரிந்து கொள்ளுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. ஆண்டவன் பிரசங்கிக்கிறேன். ಜೀವಿಸಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ. சிறு பிராயம் முதல் ನಮ್ಮ ಚಿಕ್ಕ ಪ್ರಾಯದಿಂದಲೇ தேவனை பிரியப்படுத்துகிறவன் பிரசங்கிக்கிறேன். ನಮ್ಮ ದೇವರನ್ನು ಪ್ರಿಯಪಡಿಸುವ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತೇವೆ. அதிகமாக பேச வேண்டாம், ಅಧಿಕವಾಗಿ ಮಾತನಾಡಬೇಡಿರಿ, அதிகமாக சிரிக்க வேண்டாம், ಅಧಿಕವಾಗಿ ನಗಬೇಡಿರಿ, அதிகமாக சாப்பிட வேண்டாம், ಅಧಿಕವಾಗಿ ಊಟ ಮಾಡಿರಿ, அதிகமாக தூங்க வேண்டாம், ಅಧಿಕವಾಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡಿರಿ, ಇದನ್ನು ಕೈಗೊಳ್ಳಿರಿ, அதிகமாக வேத வாசியுங்கள், ಅಧಿಕವಾಗಿ ವೇದವನ್ನು ಓದಿರಿ, அதிகமாக தேவனை துதியுங்கள். ಅಧಿಕವಾಗಿ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿರಿ. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். Hallelujah, ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿರಿ. அந்நிய பாஷையில் அதிகமாக பேசுங்கள். ಅಧಿಕವಾಗಿ ಮಾತನಾಡಿರಿ. சபை கூடுதலில் அதிகமாக
தொடர்பு கொள்ளுங்கள். ಸಭೆಯ ಅಧಿಕಾರಿ ಕೂಡಿ ಬಂದಿರಿ. ஊழியர் எங்க அழைத்தாலும் போங்கள். ಸೇವಕರೆಲ್ಲ ಕರೆದರೂ ಹೋಗಿರಿ. எல்லா காட்டேஜ் மீட்டிங்களிலும் தொடர்பு கொள்ளுங்கள். ಮನೆಯ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಲ್ಲಿ ಭಾಗಿಯಾಗಿರಿ. ಅದನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. அவர் உங்களோடு கூட ನಿಮ್ಮೊಂದಿಗಿರುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அவரோவென்றால் ஒரೇ மனமாயிருக்கிறார். ಅವರು ಏಕ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. அவரை திருப்பத்தக்கவன் ಅವರನ್ನು ಮನ ತಿರುಗಿಸುವವರು யார்? ಯಾರು? அல்லேலூயா. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. மனம் திரும்பினவன் ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದವರು அல்லேலூயா ಹಾಲೆಲೂಯಾ அவரை திருப்புவான். ಅವರನ್ನು ತಿರುಗಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அடுத்ததாக ನಂತರ ஒரு வசனம் வாசியுங்கள். ಒಂದು ವಾಕ್ಯ ಓದಿರಿ. 1 சாமுவேல் ಒಂದು ಸಾಮ್ಯನು ಬರೆದ ಪುಸ್ತಕ 25 அதிகாரம். 25ನೇ ಅಧ್ಯಾಯ. சீக்கிரமா எடுங்க. ಒಂದು ಸಾಮ್ಯನು 25ನೇ ಅಧ್ಯಾಯ. 1ல இருந்து வாசிங்க. 1ರಿಂದ ಕೆಲವೊಂದು ವಾಕ್ಯ ಓದೋಣ. ம். ಇಸ್ರಾಯೇಲರು ಕೂಡಿ ಬಂದು ಅವನಿಗೋಸ್ಕರ ಗೋಳಾಡುತ್ತಾ ಅವನ ಶವವನ್ನು ರಾಮದಲ್ಲಿದ್ದ ಅವನ ಮನೆಯ ನಿವೇಶನದಲ್ಲಿ ಸಮಾಧಿ ಮಾಡಿದರು. ம். ದಾವೀದನು ಹೊರಟು ಪಾರಾನ್ ಅರಣ್ಯಕ್ಕೆ ಹೋದನು. ம். ಕರ್ಮೇಲಿನಲ್ಲಿ ವಾಸವಿದ್ದಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಮಾವೋರಿನಲ್ಲಿ ವಾಸಿಸುತ್ತಿದ್ದನು. ம். ಅವನ ಹೆಸರು ನಾಬಾಲ. ம். ಅವನ ಹೆಂಡತಿಯ ಹೆಸರು ಅಬಿಗಯೇಲ್. ம். ಆಕೆಯು ಬಹು ಬುದ್ಧಿವಂತೆಯೂ ಸುಂದರಿಯೂ ಆಗಿದ್ದಳು. ம். ಕಾಲೇಬನ ವಂಶದವನಾದ ಆ ಮನುಷ್ಯನು ನಿಷ್ಠುರನೂ ದುಷ್ಕರ್ಮಿಯೂ ಆಗಿದ್ದನು. ಅವನು ಬಹು ಧನವಂತನು. ಅವನಿಗೆ 3,000 ಕುರಿಗಳು 1,000 ಆಡುಗಳು ಇದ್ದವು. போதும். எல்லாத்தையும் வாசிக்கல, குறிச்சு கொள்ளுங்கள். எல்லாரும் அது- அந்த வசனத்தை குறித்து ಆ கொள்ளுங்கள். ವಾಕ್ಯನ ಗುರುತು ಮಾಡಿ. 1 சாமுவேல் ಒಂದು ಸಾಮ್ಯನು 25 அதிகாரம். 25ನೇ ಅಧ್ಯಾಯ. நீங்கள் வீட்டுல போய் வாசிங்க. ನೀವು ಮನೇಲಿ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡಿರಿ. 1 3 4 5 9 10 11 11ನೇ ವಾಕ್ಯ ತನಕ 14 15 16 17 14, 15, 16, 17, 32 33 குறித்து கொள்ளுங்கள். 32, 33 ಗುರುತು ಮಾಡಿ. இந்த மனிதனுடைய பேர் ಈ ಮನುಷ್ಯನ ಹೆಸರು அல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ. தேவனுடைய மனுஷனாகிய தாவீது. ದೇವರ ಮನುಷ್ಯನಾಗಿರೋ ದಾವೀದನು. இன்னொரு ஆள் ಇನ್ನೊಂದು ವ್ಯಕ್ತಿ நாபால். ನಾಬಾಳು. அவன் பேர் என்ன? ಅವನ ಹೆಸರೇನು? நாய்பால். நாய் தான் முன்னாடி வருது. ನಾಯಿ ಮುಂದೆ ಬರ್ತದೆ. அதனுடைய எச்சம் இவன் ಅದನ್ನ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಇದು நாபால். ನಾಬಾ. நிறைய பேர்லயே ஏகப்பட்ட உண்மைகள் இருக்கும். ಅನೇಕ அல்லேಲೂயா. ಸತ್ಯಗಳಿವೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. இத இப்ப சொல்ல எனக்கு நேரம் இல்ல. ಇದನ್ನ கடந்து ಹೇಳೋದಕ್ಕೆ போவோம். ಸಮಯವಿಲ್ಲ, ಗಡಿಸೋಣ. நாபால். ನಾಬಾ. அவனுடைய மனைவி பேர் என்ன? ಅವಳ ಹೆಂಡತಿ ಹೆಸರೇನು? அபிகேயல். ಅಬಿಗೈಲ್. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அபிகாயில் ಅಬಿಗಾಯಲು தமிழ்ல. ತಮಿಳಿನಲ್ಲಿ. அந்த அபிகாயில் ಅಬಿಗಾಯಲ್ நல்ல புக்தி உள்ளவர். ಒಳ್ಳೆ ಭಕ್ತಿ ಉಳ್ಳವಳು. புருஷன் ಪುರುಷನು நாபால். ನಾಬನ್. பேர்லயே அர்த்தம் இருக்கு, புரிஞ்சுக்கங்க. ಹೆಸರಿನಲ್ಲಿ ಅರ್ಥವಿದೆ. ஆனா இப்படிப்பட்டவனுக்கு ஒரு நல்ல மனைவி. ಆದ್ರೆ ಇಂಥವನಿಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಹೆಂಡತಿ. நாபாலனுடைய துர்க்குணம் இந்த மனைவிக்கு வந்துச்சா? ನಾಬಾಲ್ನ ಗುಣವು ಈ ಹೆಂಡತಿಗೆ ಬಂದಿತಾ? அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. இல்லையே. ಇಲ್ಲವಲ್ಲ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. தண்ணி தான், ನೀರ್ ನೀರೇ, எண்ணெய் தான். ಎಣ್ಣೆ ಎಣ್ಣೆನೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. வெண்ணெய் ಬೆಣ್ಣೆ தயிர்ல தான் வந்தது. ಅದು ಮೊಸರಿಂದನೇ ಬಂದಿದ್ದು. மோர கடையும் போதுதான் தயிர் வந்தது. நீங்க அமுக்குங்க. ನೀವು ಅದನ್ನ ಪ್ರೆಸ್ ಮಾಡಿರ್ತೀರ್ಗ. உங்க பாஷையில தானே சொல்றேன். ನಿಮ್ಮ ಭಾಷೆ ಹೇಳ್ತಾನೆ ಹೇಳ್ತಿದ್ದೀವಿ. வெண்ணெய ಬೆಣ್ಣೆನ அந்த மோருக்குள்ள அனுப்புங்க. ತಿರ್ಗಾ ಮಜ್ಜಿಗೆಯಲ್ಲಿ ಇದ್ ಮಾಡಿ அழுத்தி புடிங்க. ಅದನ್ನ ಪ್ರೆಸ್ ಮಾಡಿ ಇಡಿರಿ. அழுத்துற வரைக்கும் எங்க இருக்கும்? ಅದು ಪ್ರೆಸ್ ಮಾಡದಂಗ ಎಲ್ಲಿರುತ್ತೆ? உள்ள இருக்கும். ಈ ವಾಡ ಇರುತ್ತದೆ. கை எடுத்தீங்கன்னா எங்க வந்துரும்? ಕೈ ತೆಗೆದ್ರೆ ಎಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ? இதாங்க வெண்ணெய். ಇದುವೇ ಬೆಣ್ಣೆ. இதான் தேவனுடைய பிள்ளை. ಇದುವೇ ದೇವರ ಮಕ್ಕಳು. இதான் தேவனுடைய பிள்ளை. ಇದುವೇ ದೇವರ ಮಕ್ಕಳು. அவன் ஒட்ட மாட்டானா இருந்த இடம். ಅವನು ಹಿಡುವ ಸ್ಥಳ இது நான் ரொம்ப நாளா பழக்கின பழக்கம். ತುಂಬಾ ಅಭ್ಯಾಸವಂತ ಅಭ್ಯಾಸ. அவன் அதை வச்சிருக்க மாட்டான். ಅದನ್ನ ಇಟ್ಕೊಳ್ಳುದಿಲ್ಲ. அது அவனோட ஒட்டாது. ಅದು ಅವನಿಗೆ ಅಂಟುವುದಿಲ್ಲ. பிரிக்கப்படணும். ಅದನ್ನು ಕಿತ್ತಲ್ಪಡಬೇಕು. Separated. ಸಪರೇಟ್ ಮಾಡಬೇಕು. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. லேவியனை பிரித்தது போல, ಲೇವಿಯರನ್ನು ವಿಂಗಡಿಸಿದ ಪ್ರಕಾರ, தாவீதை குடும்பத்திலிருந்து ದಾವೀದನ பிரித்தது போல, ಕುಟುಂಬವನ್ನು ವಿಂಗಡಿಸಿದ ಪ್ರಕಾರ, ஆபிரகாமை என்ன ಆಬ್ರಹಾಮನನ್ನ ஆரோன் வீட்டில இருந்து அந்த ஈரான்ல இருந்து பிரித்தது ಇರಾನ್ போல, ದೇಶದಿಂದ ಕರೆದ ಹಾಗೆ, அல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, கல்தேய பட்டணத்தில் இருந்து பிரித்தது போல, ಕಲ್ದೆಯ ಪಟ್ಟಣದಿಂದ ಕರೆದ தேவன் ಹಾಗೆ உங்களையும் என்னையும் பிரித்திருக்கிறார். ಅವರು ನಮ್ಮನ್ನು ವಿಂಗಡಿಸಿದ್ದಾರೆ. அவர்களையும் இனங்களையும் ஜனங்களையும் கொண்டு வாருங்கள். ಅವರವರ ಈ ಸಂತತಿಯ ಜನರನ್ನು ಕರೆತಂದಿರಿ. அன்பாய் இருங்கள், ಪ್ರೀತಿಯಾಗಿರ್ರಿ, சாட்சியாக இருங்கள், ಸಾಕ್ಷಿಯಾಗಿರ್ರಿ, தேவனிடத்திலே கொண்டு ದೇವರ வாருங்கள். ಸ್ಥಳಕ್ಕೆ ಕರೆತನ್ನಿರಿ. இந்த நாபால் ಈ ನಾಬಾಲ್ பொல்லாத மனிதன். ಒಂದು ಕೆಟ್ಟ ಮನುಷ್ಯನು. இவனுடைய ஆடு மாடுகள் ಇವನ ಕುರಿಮರಿಗಳು ஒரு இடத்துல இந்த இதுல வரும், மேய்த்து கொண்டிருக்கிறது.
இருக்கிறது. ಒಂದ್ಸಲ ಬರುತ್ತೆ ಇವನು ಮೇಯಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. வேலைக்காரர்கள் அதிகம். ಕೆಲಸಗಾರರು ಹೆಚ್ಚು. அல்லேலூயா. ஹalleluya. அங்க மேய்த்து கொண்டிருக்கிற இடத்தில் ಆ ಮೇಯಿಸುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ அந்த ஆடுகள் மாடுகளுக்கு ಆ விரோதமாய் ಕುರಿ ಮರಿಗಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ சத்துருக்கள் வந்து கொள்ளை கொண்டு போகாதபடி ಶತ್ರುಗಳು ಬಂದು ಹಾಗೂ ಕೊಳ್ಳೆ ಹೊಡೆದು ಹೋಗೋದ தாவீது ದಾವೀದನು அவனோடு கூட இருந்தவர்கள் ಅವನೊಂದಿಗೆ ಜೊತೆಗಿದ್ದವರು அரணை போல காத்து ಅವನು வந்தார்கள். ಗೋಡೆ ಹಾಗೆ ಕಾದು ಬಂದರು. அல்லேலூயா. ஹalleluya. யோபனுடைய ஆடு மாடுகள் ಯೋಬನ ಕುರಿಮರಿಗಳು மேய்த்து கொண்டிருந்த போது ಮೇಯಿಸುತ್ತಿರುವಾಗ சபையார் மற்றும் எதிராளிகள் வந்து ಸಭೆಯರು ಮತ್ತೆ ಎದುರಾಳಿ பண்ணாங்களா? ಏನ್ ಮಾಡಿದರು? யோபனுடைய ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் என்ன பண்ணாங்க? ಯೋಬುವಿನ ಕುರಿಮರಿಗಳು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋದರು. அல்லேலூயா. ஹalleluya. அந்த மாதிரி கொள்ளடிச்சிட்டு ಆ ರೀತಿ போகாதபடி ಕೊಳ್ಳೆ ಹೊಡೆದು ಹೋಗದ ಹಾಗೆ தாவீது அவர்களை தேவனுடைய ஒத்தாசையினால் காத்தான். ದಾವೀದನು ದೇವರ ಸಹಾಯದಿಂದ ಅವುಗಳನ್ನು ಕಾದನು. தாவீதுக்கு ஒரு நாள் பிரச்சனை வந்தது. ದಾವೀದನಿಗೆ ಒಂದು ದಿವಸ ತೊಂದರೆ ಬಂದಿತ್ತು. அவனுக்கு ஆகாரம் இல்லை. ಅವನಿಗೆ ಆಹಾರವಿಲ್ಲ. அவன் நாடோடியை போல ஓடிக்கொண்டிருக்கிறான். ಅವನು ಅಲೆಮರಿ ಹಾಗೆ ಅಲೆದಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. தேவனுடைய சித்தம் நிறைவேறது. ದೇವರ ಚಿತ್ತವು ನೆರವೇರುತ್ತಿದೆ. உபத்திரவ காலம். ಉಪದ್ರವ ಕಾಲ. பொறுமையாயிருந்தான். ತುಂಬಾ ಸಮಾಧಾನ. நீங்களும் உபத்திரம் துன்பம் வரும்போது பொறுமையாயிருங்க. ಉಪದ್ರವ ಬರಬೇಕು ಶಾಂತಗುಣವುಳ್ಳವರಾಗಿ. பதறி ஓட வேண்டாம். ಹೆದರಿ ಓಡಬೇಡಿರಿ. கர்த்தர் வாசலை திறப்பார். ದೇವರು ಬಾಗಿಲು ತೆರೆಯುತ್ತಾರೆ. ஒரு வாசல் அடைத்தார். ಒಂದು ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲು இரண்டு வாசலை திறப்பார். 7 ಬಾಗಿಲುಗಳನ್ನು ತೆರೆಯುತ್ತಾರೆ. நீங்கள் இன்ன வரைக்கும் கடன் வாங்கி ನೀವು இருக்கலாம். ತನಕ ಸಾಲ ಪಡೆದಿರಬಹುದು. உங்களை கடன் கொடுக்கிறவனாய் தேவன் ಸಾಲ மாற்றுவார். ಕೊಡುವರಾಗಿ ದೇವರು ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. Hallelujah. 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 தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ದೇವರಿಂದ ಆಗದ ಕಾರ್ಯ ಒಂದು ಇಲ್ಲ. அவர் தரித்திரனை ஐஸ்வர்யவாக்குவார். ಐಶ್ವರ್ಯನಾಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. நாரி போன லாசருவை ನಾಟ ಹೊಡಿತಿದ್ದ ಲಾಸರನ್ನ உயிரோடு எழுப்பி பந்தியமறை செய்வார். ಉಜ್ಜೀವನಾಗಿ ಎದ್ದು ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಕುಳಿತ ಮಾಡಿ. Hallelujah. Hallelujah. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ದೇವರಿಂದ ಆಗದ ಕಾರ್ಯ ಒಂದು ಇಲ್ಲ. மனிதனால் கூடாதது ಮನುಷ್ಯನ ಆಗದ ಕಾರ್ಯ லாட் ஆஃப் ತುಂಬಾ ಇದೆ. அதிகம். ಅದು ಹೆಚ್ಚಾಗಿವೆ. தேவனால் கூடாதது ಅದು ஒன்றுமில்லை. ದೇವರಿಂದ ಆಗದಿರೋದು ಒಂದು ಇಲ್ಲ. அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் ಅಂತ ஆராதிக்கிறீர்கள். ದೇವರು ನೀವು ಆರಾಧಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? ஜாக்கிரதை உள்ள தேவனை. ಜಾಗೃತಿ ಉಳ್ಳವರಾಗಿ ದೇವರನ್ನ. Hallelujah. Hallelujah. நான் 40 வயசுல ரட்சிக்கப்பட்டேன். 40 ವರ್ಷ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಲ್ಲ. பிறந்ததுல இருந்து தேவனுடைய ಅವರು ಹುಟ್ಟಿದ್ರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ விடவும் இல்ல. ಬೀಳಲೂ ಇಲ್ಲ. விட கர்த்தர் விடவும் இல்ல. ಬಿಡಲಿಕ್ಕೆ ದೇವರು ಬಿಡಲೂ ಇಲ್ಲ. Hallelujah. 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 ಬಡವಾದபடி உங்களை காக்கவும் ನಿಮ್ಮನ್ನು ಜಾರದ ಹಾಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ மாசற்றவர்களாய் ತಪ್ಪಿಲ್ಲದವರಾಗಿ பழுதற்றவர்களாய் ನೀವು ಕೊರತಿಲ್ಲದವರಾಗಿ குறையற்றவர்களாய் ಇಲ್ಲದವರಾಗಿ தன்னுடைய சன்னிதானத்தில் ಸಮಾಧಾನದಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕೆ அவர் போதுமானவர். ಅವರು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. Hallelujah. 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 இங்கே நாபால் கோபப்படுகிறார். ಇಲ್ಲಿ ನಾವಲ್ಲಿ ಕೋಪಗೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. தாவீது யார்? ದಾವೀದನು ಯಾರು? ராஜாவை விட்டு ஓடுகிறவன். ರಾಜನ ಬಿಟ್ಟು ಹೋಗುವವರು. அவனுக்கு என்ன தெரியும்? ಅವನಿಗೇನು ಗೊತ್ತು? அவன் குடும்பம் என்ன? ಅವರ ಕುಟುಂಬವೇನು? சவுல் ராஜா எவ்வளவு பெரியவன்? ಸೌಲ್ ರಾಜನ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ. Hallelujah. 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 நீங்கள் சபையின் பெரிய ஊழியக்காரரை கண்டு பயப்படாதீர்கள். ಸಭೆ ದೊಡ್ಡ ಸೇವಕರು ಕೂಡ ಇದ್ದಾರೆ. இந்த சபையில் நிலைத்திருங்கள். ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಿ. ஆத்துமாக்களை கொண்டு வாருங்கள். ಕರತಂದಿರಿ. Hallelujah. Hallelujah. நாபாலோடு இருக்கிறது தேவனல்ல. ಸಭಾವಂತಿಗಿರೋದು ದೇವರಲ್ಲ. Hallelujah. தாவீதோடு கொஞ்சமாக இருந்தாலும் தேவனே. ಸ್ವಲ್ಪವಾಗಿದ್ದರೂ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. Hallelujah. நிந்தை சகித்தான். ನಿಂದೆಯನ್ನು ಸಹಿಸಿಕೊಂಡು அவன் தாவீதன் கண்ணாபண்ணான்னு திட்டுறான். ದಾವೀದನ ಬೈತು ಬಾಯಿ ಬಂದ ಬೈತ. தாவீது சொல்லுகிறான், ದಾವೀದನು நான் ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, என்னை இப்படி பாதுகாத்தேன். ನಾನು ಇವನು ಹೇಗೆ ಕಾದುಕೊಂಡೆನು, உனக்காக இவ்வளவு ஜெபம் பண்ணேன். ಇವನಿಗೋಸ್ಕರ ಇಷ್ಟೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೀನಿ, இவ்வளவு ಇಷ್ಟು பிரயாசப்பட்டேன். ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟನಲ್ಲ, இவன் இப்படி உதிகால தூக்குறானே. ಇವನು ಇಷ್ಟು ತುದಿಕಾಲು ನಿಂತಿದ್ದಾನಲ್ಲ. அப்பொழுது ಆಗ தேவன் சொன்னார், ದೇವರು ಹೇಳಿದರು, பயப்படாத. ಭಯಪಡಬೇಡ. அவன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டான். ಅವನ ಪಟ್ಟೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡನು. கோபம் வந்துருச்சு. ಕೋಪ ಬಂದಿತ್ತು. மாம்சத்தின்படி புறப்பட்டு போய் கொண்டிருந்தான். ಮಾಂಸದ ಪ್ರಕಾರ ಹೊರಟು ಹೋಗುತ್ತಿದ್ದನು. தேவன் வேகம் வேண்டாம், ದೇವರು ಬೇಗ ಬೇಡ, பொறுமையாயிரு. ಬೇಡ ಸಮಾಧಾನ ಆಗಿರು ಹೇಳಿದ್ರು. திடீர்னு ஒரு அம்மா வராங்க. ತಕ್ಷಣ ಒಂದು ತಾಯಿ ಬಂದರು. நாபாலுடைய மனைவின்னு இவனுக்கு தெரியாது. ನಾಬಾಳ ಹೆಂಡತಿ ಯಾರಿಗೆ? ಇವನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಯಾರಿಗೆ? தாவீதுக்கு ದಾವೀದನಿಗೆ தெரியாது. ತಿಳಿದಿಲ್ಲ. அவள் கழுதையிலேந்து கீழே ಅವಳು இறங்கினாள். ಕತ್ತೆಯಿಂದ ಕೆಳಗಿಳಿದಳು. தாவீதனுடைய பாதத்தில் விழுந்தான். ದಾವೀದನ ಪಾದದಲ್ಲಿ ಬಿದ್ದಳು. தாவீதினிடத்தில் வேண்டிக் ದಾವೀದ கொண்டாள், ಬಳಿಯಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಂಡಳು, உன்னை காத்தவர், ನಿನ್ನನ್ನು ಕಾದವರು, கோலியாத்தின் கரத்தில் காத்தவர், ಗೋಲಿಯಾತನ ಕರದಲ್ಲಿ இனியும் ಕಾದವರು, காப்பார். ಇನಿಯೂ ಕಾಯುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. குற்றமில்லாத ரத்தம் ತಪ್ಪಿಲ್ಲದಿರೋ ರಕ್ತ சிந்தப்பட வேண்டாம். ಸುರಿಸಲ್ಪಡಬೇಡ. தாவீது ராஜாவே, ದಾವೀದು ರಾಜ பட்டயத்தை உரையில போடுங்க. ಚಾಕುವನ್ನು நான் நாபாலுடைய மனைவி, ನಾನು ನಾಬಾಳ ಹೆಂಡತಿ, அவன் துன்மார்க்கன், ಅವನು ಕೆಟ್ಟವನು, அதற்குரியதை அவன் அனுபவிப்பான். ಅವದಕ್ಕೆ ಬೇಕಾದ್ರೆ ಅವನು நீங்கள் ಅನುಭವಿಸಲಿ. தேவனுடையவரே, ನೀವು ದೇವರಿಗೆ ಸೇವೆ. தேவன் உங்களுடைய ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. நிச்சயமா ராஜ்யத்தில் ஸ்தாபனத்தை நீங்கள் உட்காருவீர்கள். ನಿಜವೇ ರಾಜ್ಯ ಸ್ಥಾಪನೆ. சவுல் விழுந்து போவான், ಸೌಲನು ಬಿದ್ದು ஒரு ಹೋಗಿದ್ದಾನೆ. நாளில் நீங்கள் அங்கே வருவீர்கள். ಒಂದ್ ದಿವಸ ನೀವು ಅಲ್ಲಿಗೆ அந்த ಬರುತ್ತೀರಿ. ராஜ்யத்தை கட்டி ಆ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಕಟ್ಟಿಕೊಡುವುದು, சிங்காಸனத்தில் அமர்வீர்கள். ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ.
ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. பொறுமையாயிருங்கள். ಸಮಾಧಾನವಾಗಿರಿ. பாதத்தில் விழுந்தார். ಪಾದದಲ್ಲಿ ಬಿದ್ದಳು. கோபத்தோடு வந்த ராஜாவை ಕೋಪದಿಂದ ಬಂದ ರಾಜನ சங்கரிக்க வந்த ராஜாவை ಸಂಹರಿಸಬೇಕಂತ ಸಾಯಿಸಬೇಕಂತ தேவன் ರಾಜನ பக்கமாய் திருப்பினார். ದೇವರ ಕಡೆಯಾಗಿ ತಿರುಗಿಸಿದನು. தன் பக்கமாய் திருப்பினார். ತನ್ನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಸಿದನು. கடைசியாக ಕೊನೆಯದಾಗಿ அவள் தாவீதினுடைய மனைவியா. ಅವಳು ದಾವೀದನ ಮನೆಗೆ. நீங்கள் அநேகரை திருப்பிவீர்களானால் ದೇವರನ್ನು ಅನೇಕರು ತಿರುಗಿಸುವುದಾದರೆ கிறிஸ்துவின் மனவாட்டியாய் பிரகாசிப்பீர்கள். ಕ್ರಿಸ್ತುವಿನ ಮನದಲಿಂಗದಾಗಿ மணவாளன் வரும்போது ಮನಲಿಂಗದ ಬರುವಾಗ எண்ணெயோடும் தீவெட்டியோடும் ಎಣ್ಣೆಯೊಂದಿಗೆ தேவனுடைய ராஜ்யத்தில் ದೇವರ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಬೇಕು. ஆத்துமா ஆதாயம் செய்யுங்கள். ಆತ್ಮಆದಾಯ ಮಾಡಿ அழிவுக்குரியவர்களை ನಾಶನಕ್ಕಿರುವ தடுத்து நிறுத்துங்கள். ತಡೆದು ನಿಲ್ಲಿಸಿ. அபிகாயில் தடுத்து நிறுத்தினார். ಅಬಿಗಾಲ್ ತಡೆದು ನಿಲ್ಲಿಸಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாவீதினுடைய மனைவியானார். ದಾವೀದನ ಹೆಂಡತಿಯಾದಳು. இன்னைக்கு மக்களை தடுத்து பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் அழிந்து ಇವತ್ತು கொண்டிருக்கிறவர்களை, ಪಾಪದಲ್ಲೂ ಅಕ್ರಮದಲ್ಲೂ அழிவுக்கு நேராய் போகிறவர்களை தடுத்து நிறுத்துங்கள். ತಡೆದು ನಿಲ್ಲಿಸಿರಿ. அதிகமாய் பேச வேண்டாம். ಅಧಿಕವಾಗಿ ಮಾತನಾಡಬೇಡಿ. அதிகமாய் எல்லாரிடத்திலுமே எல்லாவற்றையும் சொல்ல வேண்டாம். ಅಧಿಕವಾಗಿ ಎಲ್ಲರ ಬಳಿ ಎಲ್ಲವನ್ನು ಹೇಳಬೇಡಿರಿ. அதிகமாய் பேச்சை குறையுங்கள். அதான் ಅಧಿಕವಾಗಿ சொன்னேன். ಮಾತನ್ನ ಕಡಿಮೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. அதிகமா தூங்க வேண்டாம். ಅಧಿಕವಾಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡಬೇಡಿ. அதிகமாய் சாப்பிட வேண்டாம். ಅಧಿಕವಾಗಿ ಊಟ ಮಾಡಬೇಡಿರಿ. அதிகமாய் சிரிக்க வேண்டாம். ಅಧಿಕವಾಗಿ ನಗಬೇಡಿರಿ. அதிகமாய் பேச வேண்டாம். ಅಧಿಕವಾಗಿ இதை ಮಾತನಾಡಬೇಡಿ. செய்து பாருங்க. ಇದನ್ನು ಮಾಡಿ ನೋಡಿ. அதிகமா வேத வாசிங்க, ஜெபிங்க, சபை கூடி வருங்க, துதிங்க, பாடுங்க, அந்நிய பாஷையில நிரப்புங்க. ಅಧಿಕವಾಗಿ ಸಭೆ ಕೂಡಿ ಬಂದು ಬೇರೆ ವಾಕ್ಯ ಓದಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಆತ್ಮ ಆದಾಯ ಮಾಡಿರಿ. திறப்பிலே நிற்கலாம். ನಾವು ಬಾಗಿಲಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. அவர் ஒரே மரமாய் இருந்தார். ಅವರು ಒಂದೇ ಮನಸ್ಸಾಗಿ திருப்பினதனால் மனவாட்டியானார். ತಿರುಗಿಸರಿಂದ நீ ಮೊದಲ அநேகரை திருப்பினால் ಅನೇಕರು ತಿರುಗಿಸಿದರೆ அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மனம் திரும்பினீர்கள் அல்லவா? ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದ್ದೀರಲ್ಲ. அநேகரை மனம் திரும்புங்கள், ಅನೇಕರು நடத்துங்கள். ಮಾನಸಾಂತರ மனவாட்டியாய் பிரகாசிப்பீர்கள். ಮೊದಲಿಂಗತೆಯಾಗಿ ನೀವು அல்லேலூயா. அல்லேலூயா. மணவாளன் வரப்போகிறார். ಮೊದಲಿಂಗನ ಬರಲಿ. அடுத்ததாக ஒரு வசனம் வாசிப்போம். ವಾಕ್ಯ ಓದೋಣ. யாக்கோபு ಯಾಕೋಬನಿಗೆ ஆதியாகமம் 32 ಆದಿಕಾಂಡ 32 1-6. ಒಂದರಿಂದ சீக்கிரம் வாசிங்க. 32 1ರಿಂದ 6. தேவனுடைய வார்த்தை உங்களிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள். ದೇವರ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮ ಬರೋದಕ್ಕೆ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡಿ. ஆ, ದೇವದೂತರು ನಿದ್ರೆಗೆ ಬಂದರು. ஆ, ಅವನು ಅವರನ್ನು ನೋಡಿದಾಗ ம், ದೇವರ ಪಾಳೆಯ ಎಂದು ಹೇಳಿ ம், ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಮಹಾನಗೀಮ್ ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟನು. ம், ಬಳಿಕ ಯಾಕೋಬನು ம், ಏದೋಮಿನ ದೇಶವಾಗಿರುವ ಸೇಯೀರ್ ಸೀಮೆಗೆ ம். ತನ್ನ ಅಣ್ಣನಾದ ಏಸಾವನ ಬಳಿಗೆ ದೂತರನ್ನು ಮುಂದೆ ಕಳುಹಿಸಿದನು. 6 1-6. ಹೋದ್ರು. ಕಳುಹಿಸುವಾಗ ம், ಅವನಿಗೆ, ನೀವು ನನ್ನ ಪ್ರಭುವಾದ ಏಸಾವನ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಅವನಿಗೆ, ನಿನ್ನ ಸೇವಕನಾದ ಯಾಕೋಬನು ಇಷ್ಟು ದಿವಸ ಲಾಬಾನನ ಬಳಿಯಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದನು. ಅವನಿಗೆ ಎತ್ತು, ಕತ್ತೆ, ಮುಂತಾದ ಪಶುಗಳ ಹಿಂಡುಗಳು போதும். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாக்கோபு ಯಾಕೋಬನು பிரயாணம் பண்ணி போகிறான். ಪ್ರಯಾಣ ಪಟ್ಟು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. தன் வீட்டுக்கு திரும்பி வருகிறான். ತನ್ನ ಮನೆಗೆ ತಿರುಗಿ ಬರುತ್ತಾರೆ. ஏசா பட்டயத்தோடு வருகிறான். ಏಸಾವ நல்லா கவனிங்க. ಯಾಕೋನಿಗೆ ಬರುತ್ತಾರೆ. உங்களுக்கு விரோதமா ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ யார் எழும்பினாலும் ಯಾರು ಎದ್ದರು பயப்பட வேண்டாம். ಭಯಪಡಬೇಡಿ. பொய்யான காரியங்கள் சொன்னா ಸುಳ್ಳಾದ ಕಾರ್ಯಗಳು ಹೇಳಿದ್ದಾರೆ. செய்யாததை செய்தேன் என்று சொன்னார். ಮಾಡದೇ ಇರುವುದನ್ನು ಮಾಡಿದ್ದೀರಾ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. நன்மைக்கு தீமை செய்தார். ಒಳ್ಳೆದಕ್ಕೆ ಕೆಟ್ಟದನ್ನು ಮಾಡಿದರೆ அவர்கள் உங்களை மறந்தாலும் ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಮರೆತರು. நீங்கள் பயப்பட ನೀವು வேண்டாம். ಭಯಪಡಬೇಡಿರಿ. தேவன் அதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். ದೇವರು ಅದನ್ನೆಲ್ಲ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஞாபக புத்தகத்தில் வைத்திருக்கிறார். ಜ್ಞಾಪಕ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ யாக்கோபு ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. வாக்குத்தத்தத்தின்படி ಯಾಕೋಬನ ವಾಗ್ದಾನ ಮೇರೆಗೆ ಹೊರಟು ಬಂದನು. ஏசாவோ ಆದ್ರೆ ಏಸಾನು வாக்குத்தத்தத்துக்கு விரோதமானவனா ವಾಗ್ದಾನಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ பட்டயத்தோடு வருகிறான். ಸಾಕೋನಿಗೆ ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் அவனுக்கு கிருபையை கொடுத்தார். ದೇವರನಿಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் அந்த ராத்திரி ಅವನ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ தேவனோடு கூட ஜெபித்தான். ದೇವರೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದನು. சகோதரன் பட்டயத்தோடு ಸಹೋದರನ ಖಡ್ಗದೊಂದಿಗೆಯೂ அவனோடு கூட 400க்கு அதிகமான பேரோடு வருகிறான். ಅವನೊಂದಿಗೆ 400ಕ್ಕೂ ಹೆಚ್ಚು ಜನರು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாக்கோபால் தப்ப முடியுமா? ಯಾಕೋಬನ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்ல என்ன கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. யாக்கோபால் தப்ப முடியுமா? ಯಾಕೋಬನ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. முடியாது. ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஜெபிக்க ஆரம்பித்தான். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದನು. தேவனோடு போராடி ದೇವರೊಂದಿಗೆ ಹೋರಾಡಿದನು. அவர் என்னை விடு என்று சொல்லி ಅವರನ್ನು ಬಿಡು ಅಂತ ಹೇಳಿದರು. அவன் விடாமல் ಅವನು ஜெபித்தான். ಬಿಡದೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ದೇವರು ಅವನು ಆಶೀರ್ವದಿಸಿದನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவனை ஆசீர்வதித்தார். ಅವನು ಆಶೀರ್ವದಿಸಿದನು. பட்டயத்தோடு வந்தவன் ಖಡ್ಗದೊಂದಿಗೆ ಬಂದವನು பட்டயத்தை உரையிலே போட்டான். ಖಡ್ಗವನ್ನು கோபத்தோடு வந்தவன் ಕೋಪದಿಂದ ಬಂದವನು கட்டி முத்தமிட்டான். ಕಟ್ಟೆ உனக்கு நான் ಮುತ್ತಿಟ್ಟನು. உதவியாக இருக்கிறேன். ನಿನಗೆ ಸಹಾಯಕನಾಗಿದ್ದೇನೆ. மக்களை விட்டு போறேன். ಆಳುಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மாறாவை ಬದಲಾಗಿ மதுரமாக்கினவர், ನೀರಾಗಿ இருளை ಬದಲಾಯಿಸಿದನು. வெளிச்சமாக்கினவர், ಕತ್ತಲನ್ನು ಬೆಳಕಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದನು. மரணத்தை ஜீவனாக்கினவர், ಮರಣವನ್ನು ಜೀವನವಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದನು. நாற்றத்தை
ವಾಸನೆಯನ್ನ ವಾಸನೆಯಾಗಿ ಮಾற்றி ಸುಗಂಧ ದ್ರವ್ಯವಾಗಿ ಬದಲಾಯಿಸಿತು. ಕೊರವೆ ನೆರವಾಕನವ ಕೊರತೆಗಳನ್ನು ಪರಿಪೂರ್ಣ ದರಿದ್ರನೇ ಐಶ್ವರ್ಯ ಐಶ್ವರ್ಯನಾಗಿ ಸಂಪನ್ನನಾಗಿ ಸಂಪತ್ತನಾಗಿ ಬದಲಾಯಿಸಿತು. ಆಡು ಮೇಯ್ತವನೇ ಮೇಯಿಸಿದನಾಗಿ ರಾಜನಾಗಿ ಬದಲಾಯಿಸಿತು. ದೇವನ ಆಶೀರ್ವದಿತ ದೇವರ ಆಶೀರ್ವದಿಸಿತು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅವரை திருப்பினது யார்? ಅವರನ್ನು ತಿರಿಸಿದವರು ಯಾರು? ಯಾಕೋಬனுடைய ஜெபம். ಯಾಕೋಬನ ಪ್ರಾರ್ಥನೆ. அருமையான சகோதரியே, ಆ ಸುಂದರ ಸಹೋದರಿಯೇ, அருமையான சகோதரனே, ಸುಂದರವಾದ ಸಹೋದರರೇ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. 14 ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ 14 ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ನಾನು ಅಭಿಷೇಕಂ பெற்று ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿದ್ದು அன்றையிலிருந்து ஜெபிக்க ಅಲ್ಲಿಂದ ஆரம்பித்தேன். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ದು. இன்று வரைக்கும் 3 ಇಲ್ಲಿ ತನಕ 3-4 ஹல்லேலூயா. எழுந்திருக்கிறேன். ಎದ್ದುಳುತ್ತೇವೆ. என்ன குறை? ಯಾವ ಕೊರತೆ? சொல்லுங்கள். ಯಾವ ಕೊರತೆ? நீங்கள் ஜெபிக்காத நாள் என்னத்தை கண்டீர்கள்? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದರಿಂದ ಯಾವ என்னத்தை கண்டீர்கள்? ಏನನ್ನು ಕಂಡಿದ್ದೀರಾ? ஜெபியுங்கள். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. உலகத்தானை பாருங்கள். ಲೋಕವನ್ನು ನೋಡಿರಿ. ஹல்லேலூயா. 5 மணிக்கெல்லாம் பிள்ளைகள் தண்ணீரிலே முழுகி ஈர வஸ்திரத்தோடு சம்ஸ்கிருதம் படிக்க கடந்து போகிறார்கள். ಬ್ರಾಹ್ಮಣರು 5 ಗಂಟೆಗಳ ನೀರಲ್ಲಿ ಮುಳುಗಿ என்ன கிறிஸ்தவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். ಯಾವ ಕ್ರೈಸ್ತ ಮುಖಂಡರು என்ன ஜீவனம் செய்து ಯಾವ ಜೀವನ கொண்டிருக்கிறோம். ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇವೆ? நமக்கு வெட்கம் இல்லையா? ನಮಗೆ ಅವಮಾನವಿಲ್ಲವಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை மணி வரைக்கும் தூங்குறது? ಎಷ್ಟು ಗಂಟೆ ಕಾಲ ನಿದ್ದೆ ಮಾಡುವುದು? சூரியன் உங்களை எழுப்ப வேண்டுமா? ಸೂರ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ಎಬ್ಬಿಸಬೇಕಾ? சூரியனை நீங்கள் எழுப்புங்கள். ಸೂರ್ಯನು ನೀವೇ ಎಬ್ಬಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது உதிக்கிறதுக்கு முன் நீங்கள் ಅದು உதியுங்கள். ಉದಯವಾದ ಮುಂಚೆ ನೀವು ಉದಯವಾಗಿರಿ. ಎದ್ದೋರಿ. நீதியின் சூரியன் முகத்தை பாருங்கள். ಈ ಸೂರ್ಯನ ಮುಖ ನೋಡಿ. நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் ನಾನು ನಾಮವನ್ನು ಭಯಪಡೋದು ನಿಮ್ಮ ಮೇಲೆ. 4வது அதிகாரம். ಮಲ್ಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ. நீதியின் சூரியன் ನೀತಿಯಾದ ಸೂರ್ಯನ ಉದಯ சட்டையின் ஆரோக்கியம் ಅದರ ಕೆಳಗೆ ಆರೋಗ್ಯವಿದೆ. வெளியே புறப்பட்ட கொடுத்த கண்டுகளை போல ನೀವು ಹೊರಗಡೆ ಹೊರಟು ಹೋಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳಿತೀರಾ? துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். ದುನ್ಮಾರ್ಗರನ್ನು ತೊಳಿತೀರಾ? அவர்கள் உள்ளங்காலில் சாம்பலாய் இருப்பார்கள். ಅವರು ಬೂದಿಯಾಗಿ ಬಿದ್ದಿರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. சமாதானத்தின் ಸಮಾಧಾನದ ದೇವರು உங்கள் சாத்தானை ನಿಮ್ಮ ಸೈತಾನನ உங்களை துன்பப்படுத்துகிறவன் ಹಿಂಸಪಡಿಸುವನ காலின் கீழ் மிதித்து போடுவான். ಕಾಲಿನ ಕೆಳಗೆ ತುಳಿ ಹಾಕುತ್ತಾರೆ. நீங்கள் மிதிக்க வேண்டாம். ನೀವು ತುಳಿಬೇಕಾದ நீங்கள் புறப்பட வேண்டாம். ಹೋಗೋದಕ್ಕೆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சும்மா தேவன் சபையை கொண்டு ಸುಮ್ಮನೆ உண்டாக்கவில்லை. ದೇವರ ಸಭೆಯನ್ನು ಕೊಂಡು ಉಂಟು ಮಾಡಲಿಲ್ಲ. சும்மா இங்க வரவும் இல்லை. ಸುಮ್ಮನೆ ಬರಲಿಲ್ಲ. தேவனுடைய கட்டளையின்படி வந்திருக்கிறோம். ದೇವರ ಕಟ್ಟಳೆಗೆ ಮೇರೆಗೆ ಬಂದಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கலாம். ಈಶ್ವರನ್ನು ಸಂಪಾದಿಸಬಹುದು. சீக்கிரமாய் வரப்போகிறது. ಬೇಗನೆ ಬರಲಿಕ್ಕಿದೆ. இந்திரா காந்தி ಇಂದಿರಾ ಗಾಂಧಿ எல்லா பேங்கையும் ಎಲ್ಲಾ ಬ್ಯಾಂಕ್ ಅನ್ನ நேஷனல் மயமாக்கினார்கள். ನ್ಯಾಷನಲ್ ಬ್ಯಾಂಕ್ ಬದಲಾಯಿಸಿ தேசிய மயமாக்கினார்கள். ನ್ಯಾಷನಲ್ ಬ್ಯಾಂಕ್ ಬದಲಾಯಿಸಿ அதே மாதிரி ಅದೇ ರೀತಿಯಾಗಿ சீக்கிரமாய் சில வருடங்கள் ಅನೇಕ ವರ್ಷದಲ್ಲಿ இது இருக்கான்னு தெரியல, 4 வருஷம் இருக்குமான்னு தெரியாது. 4 ವರ್ಷ ಇರ್ತಾವ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்தி கிறிஸ்து ಅಂದಿ ಕ್ರಿಸ್ತ வார்டனுடைய தங்கம் முழுவதையும் ಚಿನ್ನದ ಪೂರ್ತಿ கிராஜுவேட் ಗ್ರಾಜುಯೇಟ್ ಮಾಡಿರೋರು ಬ್ಯಾಂಕ್ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ எல்லாவற்றையும் ಎಲ್ಲವನ್ನ பிக்ஸட் டெபாசிட் ಫಿಕ್ಸ್ಡ್ ಡೆಪಾಸಿಟ್ எல்லாவற்றையும் ಎಲ್ಲವನ್ನ எல்லா பேங்கையும் ಎಲ್ಲ ಬ್ಯಾಂಕ್ ಅನ್ನ அவன் தேசியமயமாக்கி ಅವನ ದೇಶವಾಗಿ அந்த ಬದಲಾಯಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. கிறிஸ்துவனிடத்திலே போக ಅಂದು போகிறது. ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ பணம் எடுக்கணும்னா அவன் முத்திர வேண்டும். ಹಣ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು ಅವನ ಮುದ್ರೆ நீங்க ಬೇಕು. செலவு பண்ண அவன் முத்திர ನೀವು வேண்டும். ಖರ್ಚು ಮಾಡಬೇಕು ಅವನ ಮುದ್ರೆ காலம் வந்து ಬೇಕು. கொண்டிருக்கிறது. ಕಾಲವು அதில் ಬರುತ್ತದೆ. அகப்பட்டு கொண்டு வேணும். ಅದರಲ್ಲಿ ನಾಶವಾಗಬೇಡ. அதில் அகப்பட்டு கொள்ள வேணாம். ಅದರಲ್ಲಿ ನಾಶವಾಗಬೇಡ. யாத்திரை சொல்லுகிறார், ಯಾಜಕಗಳಿದ್ದಾರೆ, அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. ಅವರಲ್ಲಿ ಯಾರು ತಪ್ಪಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் தப்பி ತಪ್ಪಿಸಿ ಅಷ್ಟು அக்கறைக்கு ಆ போய்விட்டார்கள். ಕರೆ ದಡಕ್ಕೆ ಹೋದರು. தேவனே நம்பாத பார்வோனின் ದೇವರು ನಂಬದೇ ಇರದ ಫಾರೋನ ஒருவனும் தப்பவில்லை. ಒಬ್ಬರು ತಪ್ಪಲಿಲ್ಲ. ரத்தம் பூசாத ರಕ್ತವು ಮುಟ್ಟದ ஒரு வீட்டிலும் ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ சாவில்லாமல் இல்லை. ಸಾವಿಲ್ಲದ ಹಾಗಿಲ್ಲ. ரத்தம் பூசின ರಕ್ತವನ್ನು ಹಾಕಿ எல்லா வீட்டிலும் ಎಲ್ಲಾ ಮನೆಯಲ್ಲಿ ஜீவன் இருந்தது. ಜೀವ ಉಂಟು. வீட்டை விட்டு அவர்கள் புறப்படவில்லை. ಮನೆ ಬಿಟ್ಟು ಅವರು ಹೊರಡಲಿಲ್ಲ. இந்த காலம் ಈ வரப்போகிறது. ಕಾಲ ಬರಲಿಕ್ಕಿದೆ. சாவில்லாத வீடு இருக்கா? ಸಾವಿರದ ಮನೆ ಇರುವುದಿಲ್ಲ. சாவில்லாத தெரு இருக்கா? ಅದು ಬೀದಿ ಇರುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஒருவனும் தப்ப முடியாது. ಒಬ್ಬನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ வந்து கொண்டிருக்கிறான். ಬಂದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾನೆ. இப்பொழுதே தேவனிடத்திலே ಇವಾಗ ದೇವರ ಕಡೆಗೆ அடைக்கலம் புகுந்த நீங்கள் ಪಡೆದುಕೊಳ್ಳಿದ್ದೇವೆ. அவராலே நன்மை பெறவே ಅವರಿಂದ ಉಪಕಾರ கர்த்தர் உங்களோடு பேசிக் ನಿಮ್ಮೊಂದಿಗೆ கொண்டிருக்கிறார். ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை அழைக்கிற எல்லா இடத்திலும் என்னால் போக ನಮ್ಮನ್ನು முடியவில்லை. ಕರೆಯುವ ಎಲ್ಲ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತಿಲ್ಲ. ஊழியர்கள் எழும்ப வேண்டும். ಸೇವಕರು ಎದ್ದೇಳಬೇಕು. நான் ஆண்டவரிடத்திலே ನಾವು கேட்கிறேன். ದೇವರ ಬಳಿ ಕೇಳುತ್ತಿದ್ದೇವೆ. எனக்குண்டான வரம், ನಮಗೆ ಗುಂದ ವರಗಳು, எனக்குண்டான ரெவலேஷன் ನಮಗೆ ಬಂದಂತ ಪ್ರಕಟಣೆಗಳು அநேகருக்கு கிடைக்க வேண்டும் என்று ಅನೇಕರಿಗೆ சொல்லுகிறேன். ಸಿಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. நீங்கள் உண்மையாய் இருந்தால் ನೀವು கிடைக்கும். ನಿಜವಾಗಿದ್ದರೆ ಸಿಗುತ್ತದೆ. எலியா எலிசாவை எலியாவை, எலிசாவின் மேல் வந்த சால்வை ಎಲಿಷನ ಬೆಲೆ ಏಳನೇ எலிசா அதற்கு தகுதியாக ಎಲಿಷ இருந்தார். ಅದಕ್ಕೆ ಯೋಗ್ಯನಾಗಿದ್ದನು. டபுள் போர்ஷன் இறங்கி வந்தார். ಎರಡರಷ್ಟು ಅವನ ಬೆಲೆ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தகுதியாக இருங்கள். ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳವನು. உடனே பாஸ்டாக சொல்லி ತಕ್ಷಣ சொல்லுங்க, ಪಾಸ್ ಆಗಿ ಅಂತ ಹೇಳುತ್ತಿಲ್ಲ. நான் 40 ஆண்டுகளுக்கு மேல் விசுவாசியாக 40 ವರ್ಷಗಳ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ ಆಗಿದ್ದೇವೆ. அவ்வளவு ஊழியங்களை எழுப்பினேன். ಅಷ್ಟು ಸೇವೆಗಳನ್ನು ஆத்துமாதாய
செய்தேன், ಆದಾಯ ಮಾಡಿದ್ದೆವು. அதுக்கு நீ இந்த இடத்துக்கு வர விரும்பல. ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರೋಕೆ ಇಷ್ಟಪಡಲಿಲ್ಲ. கம்பல் பண்ணி 2 ಭಾಷೆ ಏನೇ ಭಾಷೆ ಆಗಿ ಫೋರ್ಸ್ ಮಾಡಿ 2 ಭಾಷಾವನ್ನು ಸೇವಕರಾಗಿ ಮಾಡಿ 2 ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ கொடுத்திருக்காங்க. 2 ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. எனக்கு இது என்னத்துக்குன்னு கேட்டேன். ನಾನು ಏನಂತ ಕೇಳಿದ್ದು, அப்பயே என்னை தெரிந்து கொண்டா. ಅವಾಗಲೇ ದೇವರು எனக்கு ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದ. ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ தேவையில்லை, ನನಗೆ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಬೇಕಾಗಿಲ್ಲ, வச்சுங்க, இது உங்களுக்கு தேவைப்படும். ಇಟ್ಟುಕೊಂಡು ನಿಮಗೆ ಬೇಕಾಗುತ್ತೆ. அது எப்ப பிரயோஜனமா போகுதுன்னு தெரியல. ಅದು ಯಾವಾಗ ಪ್ರಯೋಜನ ஆனா ಆಗುತ್ತೆ? அழைத்தவர் ಆದರೆ அழைப்பின்படி ಕರೆದ என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ಕರೆ ಪ್ರಕಾರ ನಡೆಸಿ. அல்லேலூயா. ஹalleluya. அடுத்ததாக ஒன்றை வாசிப்போம். ನಂತರ ಒಂದು ಓದೋಣ. தேவன் சகோதரனை திருப்பினான். ಸಹೋದರನ ತಿರುಪಿಸಿದರು. நல்ல பாத்தீங்களா, சகோதரனை அவன் என்ன பண்ணான்? ಸಹೋದರನವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ஆதி ஆமத்துல அவன் திருப்பினான். ಆದಿ ಕಾಂಡದ ತಿರುಗಿಸಿದರು. அல்லேலூயா. ಹalleluya. கோபத்தோடு வந்தவனை திருப்பினான். ಕೋಪದಿಂದ ಬಂದವರು ತಿರುಗಿಸಿದರು. அல்லேலூயா. ಹalleluya. அல்லேலூயா. ಹalleluya. நாமும் ನಾವು ಸಹ அழிவுக்கு நேராக இருந்த நாபாலின் குடும்பத்தில் ನಾಶಕ್ಕೆ ನೇರಾಗಿದ್ದ ನಾಬಾಳ ಕುಟುಂಬವನ್ನು அபிகாயில் மணவாட்டியான ಮದಲಿಂಗತಿಯಾದ திறப்பில் நிறுங்கள். திருப்பத்தக்க ನೀವು திருப்பத்தக்க ತಿರುಗಿಸುವವರು ಯಾರು? அடுத்ததாக ನಂತರ சகைவு ಜಕಾರಿಯ. லூக்கா 19ஆம் அதிகாரம் ಲೂಕ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 1:10 சீக்கிரமாய் வாசிங்க. 19ನೇ ಅಧ್ಯಾಯ ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 19 அதிகாரம் 10வது தண்ணி கொடு. ಓದಿ. ಆತನು ಎರಿಕೋ ಊರನ್ನು ದಾಟಿ ಹೋಗುತ್ತಿದ್ದನು. ಅಲ್ಲಿ ಜಕಾಯನೆಂಬ வாசிங்க. ಅವನು ಸುಂಕದ ಗುತ್ತಿಗೆದಾರನು ಮತ್ತು ಐಶ್ವರ್ಯವಂತನು. ಅವನು ಯೇಸು ಎಂಥವನೆಂದು ನೋಡಲಿಕ್ಕೆ ಅಪೇಕ್ಷಿಸಿದರೂ ತಾನು ಬಿದ್ದವನಾಗಿದ್ದರಿಂದ ಜನರ ಗುಂಪಿನ ನಿಮಿತ್ತ ನೋಡಲಾರದೆ ಹೋದನು. ಆದ ಕಾರಣ ಆತನನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಮುಂದೆ ಓಡಿ ಹೋಗಿ ಆತನು ಬರುತ್ತಿರುವ ಮಾರ್ಗದಲ್ಲಿದ್ದ ಆಳದ ಮರವನ್ನು ಅಟ್ಟಿದನು. ಯೇಸು ಅವನಿಗೆ ಬಂದು ಮೇಲಕ್ಕೆ ನೋಡಿ, ಜಕಾಯನೇ, போதும். ಸಾಕು. அல்லேலூயா. ಹalleluya. நான் சொல்றேன், ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ. குறித்துக் கொள்ளுங்கள். லூக்கா 19:1-10 குறிச்சுட்டீங்களா? ಲೂಕ ಗುರುತು ಮಾಡಿ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 10ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಗುರುತು ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. வாங்க. ಪೆನ್ನೊಂದಿಗೆ ಪೆನ್ನು ಪೇಪರ್ ಒಂದಿಗೆ Hallelujah. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. ஒரு 100 பேருக்காவது தேவனுடைய சுவிசேஷகனாய் மாறுங்க. ಒಂದು 100 ಜನಕ್ಕಾದ ದೇವ ಸುವಾರ್ತಕರಾಗಿ ನೀವು அடுத்தது ಬದಲಾಗಿ. 1000 கொண்டு போவா. ನಂತರ வருகைக்குள்ள ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும். ಬರುವಿಕೆ ಅಷ್ಟರಿಗೆ ಆತ್ಮನ ಆದಾಯ ಮಾಡಿ. சும்மா வரதும் போறதுமா இருக்கு. ಸುಮ್ಮನೆ ಬರುವುದು ಹೋಗುವುದು ಬರುವುದು. ஹalleluya. ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. ಆತ್ಮಗಳನ್ನು ಕರೆತನ್ನಿ. பேசுங்க. ಮಾತನಾಡಿರಿ. நான் ட்ரெயின்ல பேசுறேன். ನಮ್ಮ ಟ್ರೈನ್ எத்தனை பேர் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காங்க. ಎಷ್ಟೋ ಜನ ಸಭೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. பஸ்ல பேசுறேன். ಬಸ್ಸಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತೇವೆ. ஆஸ்பத்திரிக்கு போனேன். ಆಸ್ಪತ್ರೆಗೆ Hallelujah. ஹalleluya. 1600 1600 ரூபாய்க்கு பில் போட்டாங்க. ಬಿಲ್ ಹಾಕಿದ್ರು. நான் ஒரு வாலிபனுக்கு அன்னைக்கு சுவிசேஷம் சொன்னேன். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. போய்க்கலும் வரத்தலும் ಹೋಗುವಾಗಲೂ ಬರುವಾಗಲೂ சுவிசேஷம் சொல்லுங்க. ಸುವಾರ್ತೆ ಹೇಳಿರಿ. கேட்ட சத்தியத்தை சொல்லிக் கொடுங்க. ಹೇಳಿದ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳಿಕೊಡಿ. ஜனங்களை ரட்சிப்புக்கு நடத்துங்க. ರಕ್ಷಣೆ ಕರೆತನ್ನಿರಿ. ஊழியக்காரத்தை கொண்டு வாங்க. ಸೇವಕರ ಬಳಿ நான் ಕರೆತನ್ನಿ. இங்க வந்தா ஏதாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ನಾನು ಬಂದು ಮನೆ ಕರೆದುಕೊಂಡು நீங்க ಹೋಗಿ. சாப்பிட கூப்பிடுறத விட நான் எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ಊಟ ಮಾಡಿದ್ರೆ ಕರಿಬೇಡಿ, ಎಲ್ಲ ಊಟ நீங்க ಮಾಡಿ. யாராவது வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ಯಾರ ಮನೆ ಕರೆದುಕೊಂಡು அங்க ಹೋಗಿ. தமிழ் தெரியலையா, நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ನಿಮಗೆ ತಮಿಳು ಟ್ರಾನ್ಸ್ಲೇಟ್ ಮಾಡಿರಿ. இப்படிதான் ஆத்துமா ஆதாயம் செய்யணும். ಈಗ ಆತ್ಮ ಆದಾಯ ಮಾಡಬೇಕು. வேற வழி கிடையாது. ದಾರಿನೇ ಇಲ್ಲ. நீங்க ஆத்துமா ஆதாயம் செய்தால் சபை நிரம்பும். ಆತ್ಮ ಆದಾಯ ಮಾಡಿ ಸಭೆ ತುಂಬಾ சபை கட்டப்படும். ಸಭೆ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹalleluya. ஜெபியுங்கள். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. இங்கே சகை என்ற ஒரு மனிதன் ಇಲ್ಲಿ ಚಕ್ಕಾಯನ ಒಂದು ಮನುಷ್ಯನು ஒரே சத்தம் கேட்கறதை பார்த்தான். ಒಂದೇ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದನು. இது என்ன சத்தம்னு கேட்டான். ಏನು ಶಬ್ದ ಅಂತ ಕೇಳಿದನು. இயேசு வருகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ಬರುತ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. இயேசுனா யாருன்னா? ಯೇಸು ಅಂದ್ರೆ ಯಾರು ಅಂತ ಕೇಳಿದ್ರು. நீங்க கிராமங்களுக்கு போய் பாருங்க. ನೀವು ಗ್ರಾಮಗಳಿಗೆ ಹೋಗಿ ಕೇಳಿ. இயேசுனா என்ன, எந்த சினிமா நடிச்சிருக்காரு? ಯೇಸು ಅಂದ್ರೆ ಯಾವ ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ನಟಿಸಿದ್ದಾರೆ ಅಂತ ಕೇಳುತ್ತಾರೆ. இயேசு சினிமாக்காரன் நினைச்சு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸಿನಿಮಾ ನಟರನ್ನು ಯಾರು யாரு? அல்லேலூயா. ஹalleluya. உன்னை ரட்சிக்க வந்து சிலுவையிலே தொங்கிய ரத்த ರಕ್ಷಣೆ ಬಂದ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ರಕ್ತವನ್ನು ಸುರಿದವರು. அல்லேலூயா. ஹalleluya. அவன் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தான். ಅವರು ಹಂಗೆ அவன் ಅಂದ್ಕೊಂಡು நல்ல வசதி உள்ளவன். ತುಂಬಾ அவன் சுங்கலாக்க ಅವನು உத்தியோகஸ்தன், ಸುಂಕದ ವಸೂಲಿ ಮಾಡುವ நல்ல பணக்காரன். ಒಳ್ಳೆ ಶ್ರೀಮಂತನು. இயேசுவை பார்க்க விரும்பினான். ಯೇಸು ನೋಡಕ್ಕೆ ಇಷ್ಟಪಟ್ಟನು. மேல ஏறினான். ಮರದ ಮೇಲೆ ಹತ್ತಿದನು. அத்தி மரம். ಆಲದ ಮರ. நீங்க கண்ணதாசன் பாட்டுல வரான். ಬರುತ್ತದೆ. மனுஷன் எதுல ஏறினான்? ಮನುಷ್ಯನು ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ಹತ್ತಿದನು? மரத்தில் ஏறி நான் ಮರದಲ್ಲಿ ಹತ್ತಿದನು. அது ஜகைதான். ಅದು ಜಕ್ಕಾಯನೇ. அல்லேலூயா. ஹalleluya. மனிதன் ಮನುಷ್ಯನು மதத்தில் ஏறினான். ಮರದಲ್ಲಿ ಹತ್ತಿದನು. மனுஷன் எதுல ஏறினானா? ಮನುಷ್ಯನು ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ಹತ್ತಿದನು? மதம்.
ಮದ. அத்தி எதை குறிக்கிறது? ಅತಿಯಾದನ್ನು இஸ்ரவேல் மதத்தை குறிக்கிறது. ಇಸ್ರೇಲ್ ಮದವನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. இஸ்ரவேல் ஜாதியை ಇಸ್ರೇಲ್ குறிக்கிறது. ಜಾತಿಯನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. இஸ்ரவேல் தேசத்தினுடைய தேசிய மரம் இது. ಇಸ್ರೇಲ್ ದೇಶದ ಒಂದು அரச மரம் இல்ல, சொல்லுங்க. ದೇಶದ ಮರ ಯಾವ್ದು ಹೇಳಿರಿ? அத்தி ಅತ್ತಿ ಮರ. அத்தி மரம் ಅತ್ತಿ ಮರ தேசிய மரம். ಅದು ರಾಷ್ಟ್ರೀಯ ಮರವಾಗಿತ್ತು. மிருகம் பறவை இது. ಪಕ್ಷಿ ಯಾವುದು? கழுகு. அல்லேலூயா. ಗರುಡ. ಗರುಡ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. மிருகம் இது. ಮೃಗ ಯಾವುದು? சிங்கம். ಸಿಂಹ. இப்ப நம்ம நாட்டுக்கு இருக்கு. ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೂ ಇದೆ. புலி. ಹುಲಿ. பறவை இது. ಪಕ್ಷಿ ಯಾವುದು? மயில். ನವಿಲು. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. இப்படி ஒரு நாட்டுக்கு இருக்கு. ಒಂದೊಂದು ದೇಶಕ್ಕಿದೆ. இவன் அந்த அத்தி மதத்தில் ஏறினா ಅತ್ತಿ ಮರದ ಮೇಲೆ ಹತ್ತಿದನು. யூத மதத்தின் மூலியமா, ಯೂದ ಧರ್ಮದ ಮುಖಾಂತರವಾಗಿ, யூத மார்க்கத்தின் மூலியமா, ಮಾರ್ಗದ ಮುಖಾಂತರವಾಗಿ, யூத உபதேச கலாச்சாரத்தின் மூலியமா ಉಪದೇಶದ ಕಲಾಚಾರದ ಮುಖಾಂತರವಾಗಿ இயேசுவை ಕಾಣ விரும்பಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ಇಷ್ಟಪಟ್ಟೆ. நான் யூத மதத்தில் இல்ல, ನಾನು ಯಹೂದ್ಯ ಮತದಲ್ಲಿಲ್ಲ, மார்க்கத்திலும் இல்ல, ನಾನು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಇಲ್ಲ, உபதேசத்தில் இல்ல, ಉಪದೇಶದಲ್ಲಿ இறங்கி வா, நானே உனக்கு உபதேசி. ನೀನು ಹೇಳಿದು ಬಾ, ನಾನು ನಿನಗೆ ಉಪದೇಶಿಸುತ್ತೇನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் மேலே ஏறினா, ಅವನು ಮೇಲೆ ಹತ್ತಿದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவரை இப்ப திருப்பினது யாரு? ಅವರನ್ನು ತಿರುಗಿಸಿದವರು ಯಾರು? ಯಾರು? அவனுடைய பிரயாசம், ಅವನ ಪ್ರಯಾಸ, அவன ಪ್ರಯಾಸವು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவ்வளவு பெரிய பணக்கார ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತರ ಹತ್ತಿ ಮರ ಹತ್ತಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? பாத்துருக்கீங்களா? ನೋಡಿದ್ದೀರಾ? ಅದನ್ನ ಹತ್ತಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? நவ மரம், எல்லா மரமும் நல்லா இருக்கும். ನೇರಳೆ ಮರ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ. ಹತ್ತಿ ಮರ அங்க பேர்ல இருந்தே காயும், ಅಲ್ಲಲ್ಲಿ ಬೇರಿನಿಂದಲೇ கஷ்டம், ಹತ್ತುದೇ ಕಷ್ಟ. அது சொரன்னு இருக்கும். ಅದು ತುಂಬಾ ಕಠಿಣವಾಗಿ, ஆனாலும் அவன் மல்லு கட்டி என்ன பண்ண, ಹತ್ತಿದನು. ಅವನು ಸ್ವಲ್ಪ ಕುಳ್ಳ, வளர்ச்சியும் இல்ல, ಯಾವ ಬೆಳವಣಿಗೆ ಇಲ್ಲ. யாராவது இப்படி வளராம இருந்தீங்கன்னா, ಇಲ್ಲಿ ಯಾರು ಬೆಳೆದೇ ಇದ್ದಾರೆ, சரீர பிரகாரம் இல்ல, ಶರೀರ ಪ್ರಕಾರವಲ್ಲ, ಆತ್ಮೀಕದಲ್ಲಿ, ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ, ಸ್ತುತಿಯಲ್ಲಿ, ಸ್ತೋತ್ರದಲ್ಲಿ, கர்த்தர் கொடுக்கறதுல, ದೇವರು ಕೊಡುವುದರಲ್ಲಿ, உபவாசிக்கிறது, பரிசுத்தாவின் நிறைவில் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ತುಂಬಿಸಿಕೊಳ್ಳಿ இருந்தா, ಕುಳ್ಳರಾಗಿದ್ದಾರೆ, வளர்ச்சி இல்லாமல் ಬೆಳವಣಿಗೆ, வேத வாசிப்பில் ವೇದ ವಾಕ್ಯ ಓದುವುದರ ಬೆಳವಣಿಗೆ, அன்பிலே வளர்ச்சி இல்லாமல் ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳವಣಿಗೆ ಇಲ್ಲದೆ, சந்தோஷம் ಸಮಾಧಾನ ಬೆಳವಣಿಗೆ ಇಲ್ಲದೆ, ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ வளர்ச்சி இல்லாமல் ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு மனம் திரும்பிக் ಇವತ್ತು கொள்வோம். ಮನಸಾಂತರ ಒಂದು சகைவை கூப்பிட்டா, ಚಕ್ಕಾಯನ ಕರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சகைவே ಚಕ್ಕಾಯನೆ இறங்கி வா. ಇಳಿದು ಬಾ. எவ்வளவு பெரிய சர்வ சட்டனை, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಸರ್ವಶಕ್ತ, வானத்தையும் ಆಕಾಶವನ್ನು, ಭೂಮಿಯನ್ನು, சமுத்திரத்தையும், ಸಮುದ್ರವನ್ನು, ಅದರಲ್ಲ ಯಾವற்றையும், ಅದರಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ராஜாதி ராஜா, ರಾಜಾದಿ ರಾಜ, ಕರ್ತಾದಿ ಕರ್ತನು, ಯೆಹೋವ ನಿಶಿ, ಯೆಹೋವ ನಿಶಿ, எல்ஷடாவானவரை, ಆಗಿ ಒಂದು ದೇವರು, இந்த குள்ள மனிதன் ಈ ಕುಳ್ಳ ಮನುಷ್ಯನು திருப்பி விட்டான், ತಿರುಗಿಸಿ ಬಿಟ್ಟ, தன் பக்கம் திருப்பி ತನ್ನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಸಿಕೊಂಡು நோக்கி பார்த்தான். ಆತನು ನೋಡಿದರು. சகைவே இறங்கி வா. ಚಕ್ಕಾಯನ ಕೆಳಗೆ ಬಂದ, வீட்டுல தங்க. ನಾನು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇವತ್ತು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட உங்கள் வீட்டிலே ರಕ್ಷಣೆ ಒಂದು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ இயேசு இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿದ್ದಾನೆ. இயேசு இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿದ್ದಾನೆ. மறந்து போக வேண்டாம். ಹೋಗಬೇಡಿರಿ. மறந்து போக வேண்டாம். ಹೋಗಬೇಡಿರಿ. சகைவின் வீட்டில் இருந்தவர் ಚಕ್ಕಾಯನ ಮನೆಯಲ್ಲಿದ್ದವರು உங்கள் வீட்டிலும் இருக்கிறார். ಇದ್ದಾರೆ. வீட்டுக்கு போனா ಮನೆಗೆ ಹೋದರೆ சொல்லுகிறது, அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. ಆ ಮನೆಗೆ ರಕ್ಷಣೆ ಬಂದಿತು. ஒரு நாள் வீட்டுக்கு ಮನೆಗೆ மனிதன் போனா ಮನುಷ್ಯನು ಹೋದರು. வீட்டுக்கு ಆ ಮನೆಗೆ ரட்சிப்பு. ರಕ್ಷಣೆ ಬಂದಿತು. நீ விசுவாசி, ನೀನು ವಿಶ್ವಾಸ, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும். ನೀನು ನಿಮ್ಮ ಮನೆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತೀರಿ. தாய் தகப்பனை ரட்சிப்புக்குள் நடத்துங்க. ತಂದೆ ರಕ್ಷಣೆ ನಡೆಸಿಕೊಳ್ಳಿ. என் தகப்பன் ನನ್ನ ತಂದೆ தன் குடும்பத்தில் உள்ளவர்களை ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವವರನ್ನ நூற்றுக்கணக்கான பேரை 100ಕ್ಕೂ ಮೇಲಾಗಿ கிறிஸ்துவுக்குள் நடத்தினார். ಕ್ರಿಸ್ತರಲ್ಲಿ ನಡೆಸಿದರು. அல்லேலூயா. என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಾ? உங்கள் நண்பர்களை சந்தியுங்கள், ಸ್ನೇಹಿತರನ್ನು கூட படிக்கிறவர்களை கொண்டு வாருங்கள். ಓದುವವರನ್ನು ಕರೆತನ್ನಿ. என் தகப்பன் வாத்தியாராய் படிக்கும் போதே ನಮ್ಮ ತಂದೆಯ 120க்கு அதிகமான ஆசிரியர்களை 120 படிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் நடத்தினார். ಶಿಕ್ಷಕ ಹೆಚ್ಚು ಶಿಕ್ಷಕರನ್ನು ನಡೆಸಿದರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் நடத்துங்கள். ನೀವು ನಡೆಸಿರಿ. என் வாழ்க்கை அதான். ನಮ್ಮ ಜೀವಿತ படிக்கும் போது ஆத்மா ஆதாயம் செய்து, ಆತ್ಮಾದಾಯ ಮಾಡಿ, வேலைக்கு போன ஆத்மா ஆதாயம், ಹೋದ್ರೆ ಆತ್ಮಾದಾಯ, வீட்டுல இருந்த ஆத்மா ஆதாயம், ಮನೆಯಲ್ಲಿ ಆತ್ಮಾದಾಯ, வயசுல இருந்த ஆத்மா ஆதாயம், ಸಿಗದ ಆತ್ಮಾದಾಯ, பஸ்ல இருந்த ஆத்மா ஆதாயம், ಸಿಗದ ಆತ್ಮಾದಾಯ, கையில இருந்த ஆத்மா ஆதாயம். ಟ್ರೈನ್ ಆತ್ಮಾದಾಯ. பரலோகத்துல என் மனைவி பிள்ளைங்க வந்து வரவேற்க மாட்டாங்க. ಪರಲೋಕದ ನಮ್ಮ ಹೆಂಡ நான் கிறிஸ்துவுக்குள் நடத்தின ஆத்மாக்கள் என்னை வரவேற்பார்கள். ಆತ್ಮ ನಮ್ಮನ್ನ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு போதிக்கிற பாஸ்டர் பரலோகத்துக்கு வராமல் ಬೋಧನೆ ಮಾಡುವ ಭಾಷೆ ಪರಲೋಕ ಬರದೆ. கண்டிஷன் அப்படிதான். ಇವಾಗ ಪರಿಸ್ಥಿತಿ ಆಗಿದೆ. நான் தைரியமா சொல்றேன், ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. 70 பேர் தேர மாட்டாங்க. 70 ಜನ ಸೇರೋದಿಲ್ಲ ಅನ್ಸುತ್ತೆ. ஊழியக்காரங்க, ಸೇವಕರುಗಳಲ್ಲಿ சபைக்கு என்ன வருது? ಸಭೆಗತಿ ಏನಾಗುತ್ತೆ? ஜாக்கிரதை. ಜಾಗ್ರತೆ எச்சரிப்போடு பேசுகிறேன், ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಹೇಳ್ತಿದೆ. தைரியமாக பேசுகிறேன். ಧೈರ್ಯವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತೇವೆ. கிறிஸ்துவுக்குள் ஒழுங்காய் வளர்க்கப்பட்ட பேசுகிறேன். ಸರಿಯಾಗಿ ಬರಲಿಸಲ್ಪಟ್ಟವರು தேசத்தில் வலது இடதுபுறம் சாயாததால் பேசுகிறேன். ಬಲಕ ಸಭಾ ಭಾಷೆ நிம்மதியாக இருக்க
இருக்க முடியவில்லை. ಆಗ್ತಿಲ್ಲ. Hallelujah. அதனால் கர்த்தரை பின்பற்றுங்கள். ದೇವರನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಿರಿ. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்கள். ಆದಾಯ ಮಾಡಿರಿ. ஆத்துமாக்களை கொண்டு வாருங்கள். ಆತ್ಮನ ಕರೆ ತನ್ನಿರಿ. என்னை கூட்டிட்டு போங்க இருந்தேன்னா ನಾನು ಕರೆದುಕೊಂಡಲ್ಲಿದ್ದರೆ ஊழியரை கூட்டிட்டு போங்க. ನಿಮ್ಮ ಸೇವಕರಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು சகையின் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ಸಕ್ಕಾಯನ ಮನೆಗೆ ರಕ್ಷಣೆ ಬಂತು. பெரும்பாடுள்ள ஸ்ரீ மத்தேயு 9ஆம் அதிகாரம் ಮತ್ತೆ 9ನೇ ಅಧ್ಯಾಯ. ஹalleluya. ஹalleluya. 19வது வசனம் வாசியுங்கள். 19ನೇ ವಾಕ್ಯ ಓದಿರಿ. வாசியுங்கள் வாசியுங்கள். 9 19. சீக்கிரம். ಯೇಸು ಹ್ಮ್. ಎದ್ದು ತನ್ನ ಶಿಷ್ಯರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಅವನ ಹಿಂದೆ ಹೋದನು. ಹ್ಮ್. ಅಷ್ಟರಲ್ಲಿ 12 ವರ್ಷದಿಂದ ಹ್ಮ್. ರಕ್ತಕುಸುಮ ರೋಗವಿದ್ದ ಒಬ್ಬ ಹೆಂಗಸು ಹ್ಮ್. ನಾನು ಆತನ ಉಡುಪನ್ನು ಮುಟ್ಟಿದರೆ ಸಾಕು போதும் போதும் போதும். பெரும்பாடுள்ள ஸ்ரீ 12 ವರ್ಷದ ರಕ್ತ ಕುಸುಮದಿಂದ ಸ್ತ್ರೀ யூத முறை ಯಹೂದ್ಯರ ಪ್ರಕಾರವಾಗಿ கொஞ்சம் கடைபிடிக்கிறவன் பிராமின். ಯಹೂದ್ಯರಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಕೈಗೊಳ್ಳುವುದು ಬ್ರಾಹ್ಮಣಸ್ಥರು. ஒரு பிராமின் குடும்பத்துல இது டியூஷன் படிச்சேன். ನಾವು ಒಂದು ಬ್ರಾಹ್ಮಣ ಕುಟುಂಬದ ಟ್ಯೂಷನ್ ಓದಿದ್ದು. அங்க எல்லாம் நல்ல பணக்காரவங்க, ಒಳ್ಳೆ ಶ್ರೀಮಂತರು. எங்களை தெரியும். ನಮಗೆ சாந்த பிள்ளை குடும்பம்னு ನಮ್ಮವ್ರು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಾರೆ. ಅವರು எங்களை வீட்டுக்குள்ள விட்டாங்க. ನಮ್ಮನ್ನ ಮನೆಯೊಳಗೆ ಬಿಟ್ಟು அங்க படிச்சேன். ಅಲ್ಲಿ ನಾವು ಓದಿದ್ದು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஹalleluya. எதற்காக சொல்லுகிறேன்? ಯಾವ್ದಕ್ಕೋಸ್ಕರ ಹೇಳ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, அங்கே ಅಲ್ಲಿ இந்த சம்பவத்திற்கு அங்க ஒரு சம்பவம் ಈ ನಿಟ್ಟನೆಗೆ ಒಂದು ಘಟನೆ ಉಂಟು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. பெரும்பாடுள்ளவர்களை ತುಂಬಾ ಕಷ್ಟಪಟ್ಟು வீட்டுக்குள்ள வச்சிருக்க மாட்டாங்க. ರಕ್ತ ಕುಸುಮ ಬರೋ ಮನೆಯೊಳಗೆ ಇಡುವುದಿಲ್ಲ. வெளியில ಮನೆ ಹೊರಗಡೆ அதுக்குன்னே ஒரு ಅದಕ್ಕೆ ಒಂದು ರೂಮ್ அங்கதான் இருக்கணும். ಅಲ್ಲೇ ಇರಬೇಕು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. இது யூத முறை. ಇದು ಯಹೂದ್ಯರ ಒಂದು ಪ್ರಕಾರ. இந்த அம்மாவாதான் ಈ ಅಮ್ಮವಾಗನೆ இந்த கும்பல்ல வரக்கூடாது. ಈ ಗುಂಪಲ್ಲಿ ಬರಬಾರದು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. கல்லறிஞ்சு கொல்லப்படணும். ಕಲ್ಲೆರೆದ್ದು ಸಾಯಿಸಲ್ಪಡಬೇಕು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. மறிக்க வேண்டிய ಸಾಯಬೇಕೆಂದು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. தைரியமாய் செத்தாலும் பரவாயில்லை. ಇವಳು ಧೈರ್ಯವಾಗಿ ಸತ್ತರು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான். ತನ್ನ ಜೀವನ ಕಾದುಕೊಳ್ಳಲು தன் ಸತ್ತು ஜீவனை இழக்கிறவன் ತನ್ನ பெற்றுக்கொள்வான். ಜೀವವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಲು நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்க ಜೀವನ அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட ಜೀವನ ಪರಿಪೂರ್ಣ ಪಡಲಿ. ஹalleluya. ஹalleluya. நான் உங்களை ரட்சிப்புக்கு நடத்தலாம். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಣೆ ನಡೆಸಬಹುದು. ஆனா பரிபூர்ணம் தருகிறது ಪರಿಪೂರ್ಣ நான் ஆராதிக்கிறேன், நீங்கள் சேவிக்கிறேன். ನೀವು ಸೇವಿಸುವಂತ ದೇವರು. அவருக்கு உண்மையா இருங்கள். ಅದು ನಿಜಸ್ಥಿಕೊಳ್ಳುವ எனக்கு மாத்திரம் உண்மையா ನನಗೆ ಮಾತ್ರ ನಿಜಸ್ಥಿಕೊಳ್ಳುವ ரட்சகர் ರಕ್ಷಕರು உங்களுக்கு ரத்தம் சிந்தினவருக்கு ರಕ್ತ உண்மையா ಸುರಿಸುವವರಿಗೆ ನಿಜಸ್ಥಿಕೊಳ್ಳುವ அவருக்கு மறைவான ಶಿಕ್ಷೆ எதுவும் இல்லை. ಅವರಿಗೆ ಮರೆಯಾಗಿರುವುದು அறியப்படாத ரகசியம் இல்லை. ತಿಳಿಯಲ್ಪಡದಿರುವ ರಹಸ್ಯ வெளிப்படாத ತೋರ್ಪಡುವಂತಹ மறைவும் இல்லை. ಮರೆಯಾಗಿರುವುದು எல்லாவற்றையும் அறிகிறவர். ಎಲ್ಲವನ್ನೂ ತಿಳಿದಿದ್ದಾರೆ. அவருக்கு பயப்படுங்க. ಅವರಿಗೆ ಭಯಪಡಿ. தயவு செய்து பயப்படுங்க. ದಯವಿಟ್ಟು ಭಯಪಡಿರಿ. மனம் திரும்புவோம். ಮಾನಸಾಂತರ ஒரே நிலையில இருக்க ಒಂದೇ ನಿಲೆಯಲ್ಲಿ அவரை திருப்புவோம். ಅವರನ್ನು அவரை ಮನಪಡಿಸ್ತಾನೆ. திருப்பி கொண்டு வருவோம். ಅವರನ್ನು ತಿರುಗಿಸಿ ತರೋಣ. அவர் நம்மளை விட்டு போய்விட்டார். ಅವರು ನಮ್ಮ ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾರಾ? நம்ம மனவாட்டி அவர் ಮೊದಲಿಂಗ உன்னத பாட்டுல சொல்றான், என் கால அழுக்காக மாட்டேன், ನನ್ನ ಕಾಲು ಕೊಳೆ என் நைட் வஸ்திரம் உடுத்திட்டேன், ನಾನು ರಾತ್ರಿ என் அருமையான பெட்ல இருக்கிறேன், ಸುಂದರವಾದ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ஐயோ, நான் வர மாட்டேன். ನಾನು ಬರುವುದಿಲ್ಲ. அவர் போய்விட்டார். ಅವ್ರು ಹೋಗಿಬಿಟ್ಟಾರ. பிறகு தேடி போறா. ಪುನಃ ಹುಡುಕೊಂಡು பிறகு தேடி போறா. ಹುಡುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. இவ வஸ்திரத்தெல்லாம் புடுங்கிட்டு ವಸ್ತ್ರವನ್ನ ಕಿತ್ತುಕೊಂಡು அவரை துன்பப்படுத்துகிறார். ಹಿಂಸೆಪಡಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. மனவாட்டி பழைய ஏற்பாட்டு மனவாட்டியினுடைய கதி அது. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಮೊದಲ ಗತಿ ಅದೇ ಆಗಿತ್ತು. தேவன் வாசற்படியிலிருந்து தட்டுகிறார். ದೇವರ ಬಾಗಿಲು மனம் திரும்பிக் கொள்வோம். ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದ್ದಾರೆ. வாசற்படியிலிருந்து தட்டுகிறார். ಬಾಗಿಲಿಂದ ஒருவனின் சத்தம் கேட்டார். ಒಬ್ಬನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ அவனோடு போஜனம். ನಾನು ಅವನೊಂದಿಗೆ ಭೋಜನ ಮಾಡುತ್ತೇನೆ. வாசலை திறந்து ಬಾಗಿಲನ್ನು கொடுங்கள். ತೆರೆದು ಕೊಡಿರಿ. அவர் போய்விட்டார். ಅವರು ಹೋಗಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஓடுங்கள் பின்னே. ಅವರಿಂದಾಗಿ அவரை திருப்பிக் கொண்டு வார். ಅವರನ್ನ ಪರಕ್ಕೆ பெருமாளுள்ள ஸ்ரீ ಪರವಾಗಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ கல்லறிந்தாலும் ಪರವಾಗಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ எல்லாம் ಎಲ್ಲ நஷ்டமாய் ನಷ್ಟವಾದ ಹೋಯಿತು. நான் தேவனை ನಾನು தேடுவேன். ದೇವರನ್ನು ಹುಡುಕುತ್ತೇನೆ. என் ரட்சகரை தேடுவேன். ನಾನು ರಕ್ಷಕನ ಹುಡುಕುತ್ತೇನೆ. என் ಶಿಕ್ಷಕரை தேடுவேன். ನಾನು ರಕ್ಷಕ ಸೂಚನೆ ಹುಡುಕುತ್ತೇನೆ. தாயும் என்னை கண்டுபிடித்தவரை ನನ್ನ தேடுவேன். ತಾಯಿಯು ನನ್ನ ಕಂಡುಕೊಂಡು என்னை காப்பாற்றினவரை ನಾನು தேடுவேன். ಕಾಪಾಡಿ ಹುಡುಕುತ್ತಿದ್ದೇನೆ. எத்தனை ஆபத்துகள் ஆபத்துகள். ಎಷ್ಟೋ ಕಷ್ಟಗಳು மரண படுக்கையில் என்னை ಮರಣವನ್ನು ಕಾಪಾಡಿದವರು அவரை தேடினார். ಅವರನ್ನು ಹುಡುಕಿದವರು வஸ்திரத்தை போய் தொட்டார். ವಸ್ತ್ರವನ್ನು ಒಂದು ನಮ್ಮ அவர் ವೇತನ திரும்பி ಮುಟ್ಟಿದರು. பார்த்தார். ಅವರು ತಿರುಗಿ என்னை ನೋಡಿದರು. தொட்டது யார்? ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿದವರು ಯಾರು? அவரை திருப்பினது யார்? ನನ್ನನ್ನು ತಿರುಗಿಸಿದವರು ಯಾರು? ஆசாரியன் திருப்பவில்லை. ಯಾಜಕರನ್ನು ತಿರುಗಿಸಿದವರು ಯಾರು? கோடீஸ்வரன் அவரை திருப்ப முடியவில்லை. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. வேதம் தெரிந்தவர். ತಿಳಿದವರು நியாயப்பிரமாணம். ನನ್ನ ಪ್ರಮಾಣವನ್ನು ஹல்லேலூயா. சாஸ்திரிகள் ವೇದ ಪಂಡಿತರುಗಳು அவரை திருப்ப ತಿಳಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾದ பாடுள்ளவள், ಪಾಡುಳ್ಳವಳು, மரணத்துக்கு பாத்திரமானவள், ಪಾತ್ರವಾದವಳು, அருவருப்பானவள், ತುಂಬಾ ಕಠಿಣವಾದವಳು. இயேசுவை தன் பக்கம் ಯೇಸು ತನ್ನ திருப்பினார். ಕಡೆಗೆ ತಿರುಗಿಸಿಕೊಂಡರು. அவரை வென்றார். ಅವರೇ ஒரே மனமாய் ಒಂದೇ இருக்கிறார். ಮನಸ್ಸಾಗಿದ್ದಾರೆ. அவரை திருப்பத்தக்கவன்
ఆయన ತಿಳಿಸುವುದು ಜಾಗ್ರತೆயோட மனம் திரும்புவோம். ಜಾಗ್ರತೆಯವರಿಗೆ ಮನಸ್ಸಾಂತರ அந்த ಹೊಂದುವ மகள் மனம் திரும்பி ಆ ಮಗಳ ಮನಸ್ಸಾಂತರ அவர் ಹೊಂದಿದರು. தேவனை திருப்பினார். ಅವರು ದೇವರನ್ನು ತಿಳಿಸಿದರು. அவர் திரும்பಿ ಅವರು பார்த்தார். ತಿರುಗಿ ನೋಡಿದರು. பயப்படாத, உன் ಭಯಪಡಬೇಡ, விசுவாசம் ನಿನ್ನ ವಿಶ್ವಾಸ ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿ என்னை ನನ್ನನ್ನು தொட்டது யார்? ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿದ್ದು. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அவள்தான் ಅವಳೇ என்னை திருப்பினவள். ನನ್ನನ್ನು ತಿರುಗಿಸಿದಳು. என்னை தொட்டவளை போல ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿದವ நீங்கள் என்னை தொடுவீர்களா? ನೀವು ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುವುದಾದರೆ, என்னை தேடுவீர்களா? ನನ್ನನ್ನು ಹುಡುಕುವುದಾದರೆ, எனக்கு பயப்படுவீர்களா? ನನಗೆ ಭಯಪಡುವಿರಾದರೆ, என் வார்த்தைக்கு அஞ்சுவீர்களா? ನನ್ನ ಮಾತಿಗೆ ಅಂಜುವಿರಾದರೆ நானும் ನಾನು உங்களை ரட்சிப்பேன். ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವೆನು. வரும் கோபத்துக்கு ಬರುವ ಕೋಪಕ್ಕೆ தப்பிக்கொள்ள ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ தேவன் சீக்கிரமாய் உங்களை எடுத்துக்கொள்வார். ದೇವರು ಬೇಗ ನಿಮ್ಮ நாம் அங்கே கடந்து போக போகிறோம். ನಾವು ಅಲ್ಲಿ ಕಟ್ಟಿಸಿ ಹೋಗಲಿಕ್ಕೆ கர்த்தர் தாம் இந்த வார்த்தையினால் ದೇವರು ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದ உங்களை ಮುಖಾಂತರ ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. உங்களை ஒப்பு கொடுங்க. ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. உங்களை ஒப்பு கொடுங்க. ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. இயேசுவின் பிள்ளை, கவலை நீ இல்லை. இயேசுவின் பிள்ளை, கஷ்டமினி இல்லை. இயேசுவின் பிள்ளை. கை தட்டுங்க. இந்த கையை எதுக்கு கொடுத்தாரு? ಯೇಸುವಿನ கட்டு போட்டு ஆஸ்பத்திரியில இருக்கிற மாதிரி ஆக்கிக்க வேணாம். ஒழுங்கா கையை தட்டி பாடி பழகுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளை, கவலை நீ இல்லை. இயேசுவின் பிள்ளை, கஷ்டமினி இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, மகிமை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, மகிமை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அனதிகள் வந்தாமே உன்னதை களமானார். அவனை புயங்கள் ஆதாரமாமே. அனதிகள் வந்தாமே உன்னதை களமானார். அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமாமே. இயேசுவின் பிள்ளை, கவலை நீ இல்லை. இயேசுவின் பிள்ளை, கவலை நீ இல்லை. இயேசுவின் பிள்ளை, கஷ்டமினி இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, மகிமை. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? தேவனும் சகாயன், தேவனும் மானா. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? தேவனும் சகாயன், கேடகமும் மானா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, மகிமை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். துதி ஸ்தோத்திரம் சொல்ல நீ இல்லை. அத்தக்காலை உயர்த்த செங்கடலும் இல்லை. துதி ஸ்தோத்திரம் சொல்ல நீ இல்லை. அத்தக்காலை உயர்த்த செங்கடலும் இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அக்னி சம்பம் எழும்ப அமெரிக்கையும் வெலனோன். மேக சம்பம் எழும்ப ஜெயமான பாதை. அக்னி சம்பம் எழும்ப அமெரிக்கையும் வெலனோன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தண்ணீரும் தேவன் ஆசீர்வதிப்பார். வியாதி வேதனையும் உன்னை விட்டு விலகும். அப்பமும் தண்ணீரும் தேவன் ஆசீர்வதிப்பார். வியாதி வேதனையும் உன்னை விட்டு விலகும். அப்பமும் தண்ணீரும் தேவன் ஆசீர்வதிப்பார். வியாதி வேதனையும் உன்னை விட்டு விலகும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. வெஸ்டர்னும் தெரியாது, கர்நாடகாவும் தெரியாது. 100 பாட்டுக்கு மேல 170 பாட்டு எழுதியிருக்கேன். பாடாததுனாலேயே 70 பாட்டு தெரியல ராகம்.
மீதி 100 பாட்டுல மிச்சமான பாட்டு தான் இப்ப பாடுங்க. அல்லேலூயா. இப்ப ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். கண்ணை வித்து சித்திரம் வாங்காதே, உன்னை வித்து உலகம் வாங்காதே. இப்ப ஒரு பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கேன். உன்னை வித்து சொல்லுங்க, உலகத்தை உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அல்லேலூயா. கண்ணை வித்து சித்திரம் வாங்காத. யாரு பாக்குறது? 1000 ரூபாய் கொடுத்து இதை வாங்கினா கண்ணு இருந்தா தானே. நல்லதான் சொன்னேன். இந்த பாட்டுல இப்ப ஒரு பாடல் எழுதிக்கிட்டு இருக்கேன். கண்ணை வித்து சித்திரம் வாங்காதே, உன்னை வித்து உலகம் வாங்காது. எனக்கு வேலை இருக்குன்னு ஜெபத்துக்கு வராம இருக்காது. அதுவும் உன்னை வித்து உலகம் வாங்குற கதை வேண்டாம். தேவனை தேடுவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியம் தேடுங்கள், நீதி எல்லாம் கூடவே கொடுப்பார். நீங்க கொடுக்கிறவர்களாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನ நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ಅವರವೆಂದಾಲ್ ದೇವನೋವೆಂದಾಲ್ ದೇವರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ஒரே மனமாயிரு, ಒಂದೇ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ, அவரை திருப்பத்தக்கவர். ಅವರ ತಿರಿಸತಕ್ಕವರು. சோ அபிகாயில் திருப்பினால், ಅಬಿಗಾಲ್ ತಿರಿಸಿದರು. சோ அதுக்கப்புறம் யாரு? ஃபர்ஸ்ட் அபிகாயில், ಯಾಕೋಬ್ ಸಹೋದರನಿಗೆ, அடுத்தது ಜಕಾಯ, ஏலே ஜகரியா, லாஸ்ட் ಯಾಕೋಬ್, ಯಾಕೋಬ ತನ್ನ ಸಹೋದರನ. ಮೂರನೇದು ತುಂಗು ಮುಂಜೆ. ಮೂರನೇದು ಯಾರು? ಮುನ್ನೆದ್ದ ಜಕಾಯ, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. ಅದು ಕಡೆ அதுக்கப்புறம் தான் இதுக்கு வந்தாரு ஜகரியா. சோத்திர. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. சோ கேக்குறத ಕೇಳುವುದನ್ನ அப்படி விடுறது இல்ல, ಹಾಗೆ ಬಿಡುವುದಲ್ಲ. அது மனதுல இருந்தாதான் கிரியை செய்யும். ಅದು ಮನಸ್ಸು ಇದ್ರೆ ಮಾತ್ರ ಕ್ರಿಯೆಗೊಳ್ಳುತ್ತದೆ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரா. ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುತ್ತಾರೆ. நான் உங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம். பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.